குளிர்காலத்தில் நமக்கு எது சுகம் தெரியுமா? குளிர்காலத்தை நம்ம எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னா, குளிர்காலத்தில் இப்போது நல்ல இந்த கதகதப்பாக ஆடைகளை அணிந்து கொள்ளுகிறோம்ல, சொட்டர் போட்டுக்கிறோம், கம்பளி ஆடைகள், தலைக்கு ஏதாவது குல்லா இந்த மாதிரி போட்டுக்கிறோம்ல, இதுதான் குளிர்காலத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கான ஒரு வழிகளில் இது ஒன்று மிக முக்கியமானது. குளிர்காலம் வந்தால் நல்லா ஸ்வெட்டர் போட்டுக்கணும். ஸ்வெட்டர் போட்டுக்கும்போது வெளியில் குளிராக இருக்கும், நம்ம உடம்பு கதகதப்பாக இருக்கும். அது மாதிரி தலைக்கு ஏதாவது குல்லா போட்டுக்கணும். இந்த இந்த அணுகுமுறை நிறைய பேர் குழப்பமாகவே இருக்கும். அதாவது இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும், இயற்கையை குளிரை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னா எப்படி கவசத்தோடு, அதுக்கான கவசங்களோடு அந்த குளிரை எதிர்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கணும். உடம்பு முழுக்க இந்த ஏதாவது ஆடைகளை அணிஞ்சு நல்ல வெளியில் உள்ள குளிர் நம்மளை பாதிக்காத அளவுக்கு நாம் ஒரு ஆடையை அணிந்து கொண்டு அதன் மூலம் நாம் இந்த குளிரை எதிர்கொள்ள வேண்டும். அப்படி போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த குளிரில் நடக்கிறது. சிலர் அது பற்றின கவனமே இல்லாமல் இருப்பாங்க. மார்கழி மாதமாக இருந்தாலும் சரி, நம்ம ஆட்கள் எத்தனை பேர் ஸ்வெட்டர் போடுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மாறுவது கிடையாது. நம்ம வெயில் காலத்தில் காட்டன் அந்த பருத்தி ஆடைகளை அணிவது அந்த வழக்கமும் நிறைய பேருக்கு அந்த கவனமும் கிடையாது. எப்போதும் ஒரே மாதிரி இருப்பாங்க. குளிர்காலம் வந்தாலும் சரி, மழை காலம் வந்தாலும் சரி, எப்போதும் மிகவும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு போர்வை போத்திக்கிறது, நைட்டு போர்வை போத்திக்கிற போது குளிர்காலத்தில் போத்திக்கிறதுக்குன்னு தனியாக நம்ம அதுக்குன்னு ஏதாவது கம்பளி போர்வைகள் இருந்ததுனாக்கா இன்னும் அந்த குளிர்கால இரவு என்பது அற்புதமாக இருக்கும். ஒரு குளிர்காலத்தை எப்படி அனுபவிக்கிறது, எப்படி என்ஜாய் பண்ணுறது, அது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இயற்கையோடு இணைஞ்சு வாழணும், கலந்து வாழணும். குளிர்காலம் வந்தால் நமக்கு அது வாட்டி வதைக்கும். அந்த குளிரை பார்த்தாலே நம்ம வாட்டி வதைக்கும். அந்த குளிர்காலத்தை பார்த்து நம்ம பயந்துருவோம். அப்போது அதுக்கு தகுந்த ஒரு ஸ்வெட்டர் போட்டுக்கிறது, கம்பளிக்குள்ளே அணிந்து கொள்வது, இதெல்லாம் அந்த குளிர்காலத்தை எதிர்கொள்வதற்கான ஒரு நல்ல வழியாக கூட இது நம்ம. அப்புறம் உடற்பயிற்சி செய்யும்போது இயல்பாகவே நம்ம குளிராக தெரிகிற அந்த இதுக்கு அந்த அந்த சூழ்நிலை தட்பவெப்பம் என்பது அப்படியே புழுக்கமாக மாறும். அதுவும் ஒரு வழிமுறை தான். அதே நேரத்தில் நம்ம அது காலையில் தான் நம்ம உடற்பயிற்சி செய்ய போகிறோம். குளிர்காலமாக இருக்குது, மார்கழி மாதமாக இருக்குது. ஆனால் இரவு நேரத்தில் நம்ம குளிர்தில்லை. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா நல்ல கதகதப்பான ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். கதகதப்பான ஒரு வெப்பத்தை தருகிற ஒரு ஆடைகள், குளிரிலிருந்து பாதுகாத்து கொள்கிற ஒரு ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். நல்ல ஆடைகளை அணிந்து கொள்வது மூலமாக அந்த குளிரிலிருந்து நம்மை பாதுகாத்தும் கொள்கிறோம். நல்லா அது ஒரு குளிர்காலத்தை அனுபவிப்பதற்கான ஒரு வழி. அப்போ ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டே நம்ம உடற்பயிற்சி எல்லாம் செய்ய முடியாதுல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், உடற்பயிற்சி செய்யும்போது உடம்புல ஒரு சூடு கிடைக்கும். அந்த சூடே கதகதப்பாக மாற்றிவிடும். ஒரு குளிர்காலங்கிறத அது அப்படியே மாற்றிடும். அப்போ இதுவும் ஒரு வழிமுறை தான். அதுக்காக இப்போ உடற்பயிற்சி, உடல் உழைப்பு இதெல்லாம் நம்ம தூங்கும்போது நம்ம செய்கிறது கிடையாது. அப்போ தூங்கும்போது நம்ம உடம்பை எப்படி நம்ம கதகதப்பாக வச்சுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு தான் நல்ல போர்வை, நல்ல தடிமனான போர்வை, ஸ்வெட்டர் போட்டுக்கிறது, ஏதாவது மங்கிக்குள்ளா மாதிரி போட்டுக்கிறது. இதன் மூலம் ஒரு அற்புதமான ஒரு கதகதப்பான சூழ்நிலை, நல்ல தூக்கம் வரும். இப்படி பண்ணால் நல்ல தூக்கம் வரும். நீங்கள் ஒரு குளிர்காலமாக இருந்தால் கூட நீங்கள் ஸ்வெட்டர் எதுவுமே போட்டுக்கிறது இல்லை, ஒரு மென்மையான ஒரு பருத்தினாலான ஒரு போர்வையை போத்திக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி குளிர் அதிகமாகி ஒரு ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஒரு ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு கிடைக்குன்னா உடம்புல கொஞ்சம் கதகதப்பான ஒரு சூழ்நிலை தேவை, ஒரு தட்பவெப்பம் தேவை. அந்த வெப்பம் என்பது கதகதப்பான வெப்பம் என்பது உங்களுக்கு தேவை. அப்போ அந்த வெப்பத்தை நீங்கள் பெறுவதற்கு 2 வழி இருக்குது. தூங்கும்போது இந்த மாதிரி கம்பளி போர்வை, அது மாதிரி போர்வை இல்லை ஸ்வெட்டர் போட்டுக்கிறது, மங்கிக்குள்ளே எதனா போட்டுக்கிட்டு தூங்குறது ரொம்ப நல்லது. சரி, விழித்து கொள்ளும்போது நம்ம விழிச்சிட்டோம், காலைல முழிச்சுக்கிட்டோம். அப்படிங்கும்போது முழித்த பிறகு என்ன பண்ணுறது, அப்போது நம்ம ஸ்வெட்டர் போட முடியாது. அப்போது நம்ம மங்கிக்குள்ளே போட்டுக்கிட்டு உடற்பயிற்சி செய்வதில் ஏதாவது சிரமம் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணால் உடற்பயிற்சி செய்கிறோம். காலையில் எழுந்தோடனே உடற்பயிற்சி செய்தாலே உடம்பு அந்த சூடு கிடச்சிருது, உடம்புக்கு சூடு கிடச்சிருது. குளிராக தெரிந்த அந்த மார்கழி மாத அந்த பனிக்காலை என்பது நமக்கு கதகதப்பாக மாறிவிடும், உடம்புல உள்ள அந்த சூடு. இப்படி நம்ம மக்களுக்கு ஒரு குழப்பம். அதாவது குளிர்காலம் வந்தால் நம்ம இந்த மாதிரி ஸ்வெட்டர் போட்டுக்கிறது, ஒரு கம்பளி போர்வை போத்துக்கிறது அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம்.
நமக்கு அந்த குழப்பம் இருக்கலாம். வெளிநாடுகளில் அவங்க கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். நமக்கு போடலாமா வேண்டாமாங்கிற அளவுக்கு தான் அது கொஞ்சம் கம்மியான ஒரு குளிர் தான். ஆனால் அது நமக்கு அதிகமாக தெரியும் மார்கழி மாதங்கிறது. ஆனால் அது வந்து ஒரு வட இந்தியர்களுக்கோ அல்லது ஐரோப்பியர்களுக்கோ ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு குளிர் தான். இதெல்லாம் ஒரு புழுக்கம், அவங்களுக்குலாம் இது புழுக்கமாக இருக்கும். இந்த குளிர் என்பது நமக்கு குளிராக தெரிகிற இந்த குளிர் என்பது குளிர் பிரதேசங்களில் பனி பிரதேசங்களில் வசிக்கிற அந்த மக்களுக்கு புழுக்கமாக கூட தெரியலாம். ரொம்ப இது ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி கூட தோணலாம். அதனால் அப்போ நமக்கு அந்த குழப்பம் வருது. நம்ம வந்து எப்படி அதாவது நம்ம ஒன்றும் கம்பளி போர்வை எதுவுமே போர்த்திக்காமல் ஸ்வெட்டர் எதுவும் போட்டுக்காமலே நம்ம மார்கழி மாதத்தை கடந்து வந்து விடுகிறோம். அதில் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு மார்கழி மாதத்தை நீங்கள் எப்படி அனுபவிக்கணும்? வெளியில் அவ்வளோ குளிருது. நீங்கள் ஸ்வெட்டர் போட்டுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கதகதப்பாக இருக்கும், நல்லா சுகமாக இருக்கும். ஸ்வெட்டர் போட்டுக்கிறது, ஒரு குல்லா போட்டுக்கிறது, ஒரு போர்வை, நல்ல போர்வை எடுத்து நல்லா அதுக்குன்னு ஒரு செட்டப் வச்சு நீங்கள் படுத்து தூங்குறீங்க. நல்லா போத்திக்கிட்டு கம்பளி போர்வெல்லாம் போட்டு போத்திக்கிட்டு நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா அந்த இரவு வந்து உங்களுக்கு நல்ல சுகமான இரவு. ஒரு மார்கழி மாதத்தை அனுபவிப்பதற்கான அது ஒரு வழிமுறையாக அதை நம்ம கருதலாம். அப்புறம் வந்து உணவுலேயே நம்ம மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். உணவு நல்ல உடம்புக்கு சூட்டை தருகிற உணவை சாப்பிட வேண்டும். இப்படி பல கோணங்களில், அதாவது உடற்பயிற்சி செய்து உடல் உழைப்பில் ஈடுபட்டு குளிர்காலத்தில் உடம்புக்கு சூட்டை தருவது, அது ஒரு வழிமுறை. ரெண்டாவது, ஆடைகள் மூலமாக உடம்புக்கு ஒரு கதகதப்பான ஒரு வெப்பத்தை ஏற்படுத்துவது, நல்ல குளிரை பாதுகாக்கிற குளிர் வந்து நம்ம உடம்பை தாக்காத அளவுக்கு ஒரு ஆடையை அணிந்து கொண்டு கம்பளி போர்வை, ஒரு கம்பளி ஸ்வெட்டர், இது மாதிரி மங்கிக்குள்ளெல்லாம் போட்டு நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா அது இன்னும் அற்புதமான. காலுக்கு ஏதாவது சாக்ஸ் கூட போட்டுக்கிட்டு நீங்கள் தூங்கலாம். அப்படி தூங்கும்போது அது இன்னும் அந்த குளிர்கால இரவு வந்து உங்களுக்கு நல்லது. அப்புறம் உணவு மூலமாக உடற்பயிற்சி, உணவு, நல்ல ஒரு ஆடை, அப்புறம் வந்து உங்களுடைய இருப்பிடம், வெளியில் உள்ள குளிர் உங்களை தாக்காத அளவுக்கு ஒரு இருப்பிடம் வந்து சிலர் குளிர்காலத்தில் கூட ஃபேன் போட்டு தூங்குவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் குளிர்காலமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேனை ஆஃப் பண்ணிடணும். அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கணும். பயம், தனிமையை கண்டா பயம், அதுதான் காரணம். தனிமை, அமைதி, அதை பார்த்தா அவங்களுக்கு பயப்படுவாங்க. அதனால் ஏதாவது சத்தம் கேட்டே இருக்கணும். அதுக்காக அந்த ஃபேனை சுத்த விட்டுட்டே இருப்பாங்க. அமைதியாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் பயமாகிடும் அவங்களுக்கு. அதனால தான் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல வீடு, அதாவது குளிர் வந்து பாதிக்காத அளவுக்கு ஒரு வீடு. இப்போ நம்ம வெயில் காலம் இருந்தால் நம்ம எப்படி வந்து அந்த குளுமையாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்குறோம். வீடு இப்போ வந்து ஏசி மாட்டிக்கிறாங்க. அல்லது வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில், வெயில் காலத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கு அதுவே மேலே இருக்கிறவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. ஒரு வீடு இருக்குது, அதில் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் இருக்குது, அதுக்கு மேலே கிடையாது. அப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல குளுமையாக இருக்கும் வெயில் காலத்தில். அதுவே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு மேலே உள்ள மொட்டை மாடி வெயில் அவங்களுக்கு அப்படியே இறங்கும். அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ரொம்ப சூடாக இருக்கும். அது மாதிரி நம்ம எப்படி ஒரு எப்படி வெயில் காலத்தில் நமக்கு வீடு வந்து குளுன்னு இருக்கணும், நல்ல குளிர்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, அதே மாதிரி தான் நம்ம வந்து குளிர்காலம் வந்துச்சுன்னா நம்ம அந்த கதகதப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கவனமாக இருக்கணும். அந்த வீடு ஃபேன்லாம் போடாமல், குளிர்காலமாக இருந்தால் அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் போடாமல், ஜன்னலில் வந்து ஒரு ஜன்னலில் மட்டும் காற்று உள்ளேயும் வெளியும் போயிட்டு வரணும், மற்ற எல்லா ஜன்னலையும் அடைச்சிடணும். அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி ஒரு கவனம் செலுத்தணும். அது ஒன்று. அப்புறம் போர்வை பொத்திக்கிறது, ஸ்வெட்டர் போடுறது, நல்ல உணவுகளை சாப்பிட்றது, சூட்டை தருகிற உணவுகளை சாப்பிடணும். அப்புறம் உடற்பயிற்சி செய்யணும், உடல் உழைப்பில் ஈடுபடணும். இவ்வளோ ஏற்பாடுகளை நம்ம ஒரு குளிர்காலத்தை எதிர்கொள்வதற்கு நாம் வந்து இப்போ நம்ம இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறது, கலந்து வாழ்கிறதுன்னு நம்ம வந்து குழப்பிக்கக்கூடாது. இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறதுனா ஸ்வெட்டர் எதுவும் போட்டுக்கக்கூடாது, பிற உயிரினங்கள் போல் சட்டை எதுவும் போட்டுக்கக்கூடாது, குளிர் போர்வை எதுவும் போத்திக்கக்கூடாது, அப்படியே வாழ முயற்சிக்க வேண்டும். அதுதான் இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தப்பாக எதிர்பார்ப்பு. குளிரை வந்து நம்ம பிற உயிரினங்களுக்கு நமக்கு வேறுபாடு இருக்குது. பிற உயிரினங்கள் வந்து அவைகளுக்கு மனம் எனும் நோய் கிடையாது. நம்ம மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவங்க. வெறும் மூளையில் மட்டும் கிடையாது, மனம் எனும் நோய் மூளையில் மட்டும் கிடையாது, உடல் முழுவதுமே நமக்கு மனம் எனும் நோயால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். நம்மளால் வந்து இயற்கையை எதிர்கொள்கிறது அந்த ஆற்றல் வந்து நமக்கு குறைவு. நோய் எதிர்ப்பாற்றல் வந்து குறைவு.
நோயின் அது மாதிரி இயற்கையை எதிர்க்கின்ற ஆற்றல் வந்து நமக்கு குறைவு. அதனால் நம்ம வந்து அதை உணர்ந்துக்கிட்டு நம்முடைய நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மெல்லாம் வந்து ஒரு ஐசியூ வார்டில் இருப்பாங்கள்ல, ரொம்ப ஒரு அவசர மருத்துவ உதவி தேவைப்படுறவங்க ஐசியூ வார்டில் எப்படி அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி தான் மனித வாழ்க்கை என்பது ஒரு ஐசியூ வாழ்க்கை. ஐசியூ வார்டில் அதுக்கு தான் அவங்களுக்கு அதனால தான் குடிசை, வீடு கட்டி வசிப்பது, கட்டில், பெட்டு அல்லது பாய் போட்டு எல்லாம் போத்திக்கிட்டு அவங்க சூடாட்டி தேநீர் ஏதாவது குடிக்கிறது, இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் எதனால் வருதுன்னா, மனுஷங்க வந்து அவங்க வந்து ஒரு ஐசியூ வார்டில் தான் இருக்கணும். அவங்க வந்து ஒரு நோயாளிகள், மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். அதனால் அவங்களுக்கு வந்து இயற்கையை எதிர்க்கின்ற ஆற்றல் அவங்களுக்கு குறைவு, நோயை எதிர்க்கின்ற ஆற்றல் குறைவு. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக அவர்கள் இவ்வளோ சுத்தமாக இருக்கமே, ஏன் சுத்தமாக இருக்கும்? டெய்லி குளிக்கிறோம், 2 வாட்டி குளிக்கணும்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து குளிக்கணும்னு சொல்கிறோம், வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறோம், நம்ம ஆடையை தூய்மையாக வச்சுக்கிறோம். அப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? நம்ம உடம்பு அந்தளவுக்கு இந்த சுத்தமாக இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும். இல்லைன்னா நம்ம செத்தே போயிடுவோம், நோய் வந்தே செத்து போயிடுவோம். அந்த அளவுக்கு பிற உயிரினங்கள் ஆனால் அப்படி ஒன்றும் கிடையாது. அவைகள் வந்து சுத்தமாக இருக்கணுங்கிற அவசியம்லாம், அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அதுக்கெல்லாம் ரொம்ப அதிகம். அவங்களுக்கெல்லாம் வந்து மனம் எனும் நோய் இல்லை. ஆனால் நம்ம மனம் எனும் நோய் இருக்குது. அந்த நோய் தான் நமக்கு பாதுகாப்பு. அதனால் நம்ம வருத்தப்பட தேவையில்ல, அந்த நோய் தான் நமக்கு பாதுகாப்பு. நோய் இருக்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கி மனுஷங்களாக உருமாற்றம் அடைந்திருக்கோம். மனம் எனும் நோய் தான் நமது ஒரு தோற்றத்தையே மாற்றிடுச்சு பாருங்கள். ஒரு நோய் வந்து நம்ம தோற்றத்தையே மாற்றிவிட்டது. குரங்குகளாக விலங்குகளாக இருந்த நம்ம தோற்றத்தை மனித தோற்றத்திற்கு மாற்றிவிட்டது. அதனால் அந்த அளவுக்கு அந்த நோய் வந்து நமக்கு நல்ல விஷயங்கள். இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம இந்த நோயினால் நம்ம கஷ்டப்படுறோம். நம்மளால் குளிர தாங்க முடியல, வீடு கட்டி வாழ்ந்துக்கிறோம், பாதுகாப்பாக வாழ்ந்துக்கிறோம். அப்புறம் அதுக்குன்னு உணவு சுட வச்சு நீர்னு குடிக்கிற வேண்டியது, தேநீர்னு குடிக்க வேண்டியது, இப்படி நிறைய கொஞ்சம் சிரமங்களை அனுபவிக்கிறோம். இந்த சிரமங்களை அனுபவித்து தான் நாம் வந்து ஒரு மேலான பாதுகாப்பையும் பெற்று விடுகிறோம். ஒரு மேலான பாதுகாப்பு. நம்மளை வந்து எந்த உயிரினமும் உணவு சங்கிலிக்குள்ளே இருந்து நம்மளை வேட்டையாட முடியாத அளவுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பை செய்து வைத்திருக்கிறோம். சிங்கமோ புலியோ கரடியோ நம்மளை வேட்டையாட முடியாது. அந்த அளவுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பு. பிறந்தால் கடைசி வரைக்கும் உயிர் வாழலாம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை தருகிற ஒரு வாழ்க்கை முறையை நாம் வந்து ஒரு வாழ்க்கை முறையை நாம் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம். அதனால் நம்ம வந்து பாதுகாப்பாக வாழ்வதற்கு இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் நமக்கு தேவையாக இருக்கிறது. பாதுகாப்பு அப்போது நோயிலிருந்து மட்டும் பாதுகாப்பு கிடையாது. பாதுகாப்புன்னா என்னென்னா, நமக்கு உள்ள பிரச்சனை என்னென்னா, நோயிலிருந்து பாதுகாப்பு, அப்புறம் இந்த இயற்கை தட்பவெட்ப நிலையிலிருந்து ஒரு பாதுகாப்பு, அப்புறம் இந்த பிற உயிரினங்களின் வேட்டையாடுதலுக்கு எதிரான ஒரு பாதுகாப்பு. இந்த 3 பாதுகாப்பும் நமக்கு தேவையாக இருக்குது. நமக்கு வந்து மனமெனும் நோய் இருக்குல்ல, அது ரொம்ப பயத்தை கொடுக்குது. இப்போ பிற உயிரினங்களுக்கு ஒரு மான், ஆடு, மாடு, அவைகளுக்கும் பயம் இருக்குது. அவைகள் தாங்கி கொள்கிறது. அந்த பயத்தை எதிர்கொள்கிற துணிச்சல் அவைகளுக்கு இருக்குது. பார்க்கலாம், அதாவது மரணம் வந்தால் பார்க்கலாம், அந்த அளவுக்கு மரணம் பக்கத்தில் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அவைகளால் ஒன்றும் பண்ணவும் முடியாது. அவைகளால் அந்த மரணம் வந்தாலே பார்த்துக்கலாம். இயற்கை குளிர் வந்தால் பார்த்துக்கலாம். எப்படி கடும் குளிரை வந்து நம்மளால் தாங்க முடியுமா? ஒரு மார்கழி மாத குளிருங்கிறது உலக அளவில் ஒப்பிடும் பொழுது ஒரு ஐரோப்பிய நாடுகளில் நிலவும் குளிரை விட இதெல்லாம் சும்மா ஒன்றும் கொசு கடிக்கிற மாதிரி தான். இது ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி தான். அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏதாவது கத்தியை வச்சு நோண்டுற மாதிரி, கத்தியை வச்சு கிண்டுற மாதிரி, குத்தி கிண்டுற மாதிரி அவங்க குளிர் அவ்வளோ சாகடிச்சிடும். ரொம்ப ரொம்ப மோசமான குளிர், ஒரு ஐரோப்பிய குளிர். அதான் அந்த அளவில் பார்க்கும்போது நம்ம குளிர்லாம் வந்து சாதாரண குளிர் தான். பிற உயிரினங்கள் பார்த்திங்கன்னா திறந்த வெளியில் இந்த மார்கழி மாத குளிர்லேயும் சரி, அதாவது திறந்த வெளியில் அவைகள் வந்து படுத்து கிடக்குது. அவைகளுக்கு ஒன்றுமே ஆகிறதில்ல, சாகிறதில்ல. பறவைகள் மழையில் நனைகிற குளிராக இருக்கும், அதே நேரத்தில் மழை இதாக பெய்யுது அப்படின்னா அந்த மழையிலையும் அது நனையுது. ஆனாலும் அவைகள் சாகுவதில்லை, உயிரோடு தான் இருக்குது. அப்படின்னா நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. பிற உயிரினங்களின் நோய் எதிர்ப்பாற்றல், இயற்கையை தட்பவெட்ப நிலையை எதிர்க்கின்ற ஆற்றல், அது எவ்வளோ வலிமையாக இருக்கு பாருங்கள். அவைகளுக்கு வந்து அந்த குளிரை தாண்டி அது உயிரோடு இருக்குது. அதுக்கு வலிக்குது, அதுக்கு கஷ்டமாக போராடுது, ஆனால் உயிரோடு தான் இருக்குது. அது ஒன்றும் செத்து போகல. நம்மளால் எப்படி ஒரு பயிற்சி எடுத்தால் கூட, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பயிற்சி எடுத்தால் கூட உங்களால் குளிரெல்லாம் வந்து
ஒரு திறந்த வெளியிலலாம் ஒரு இரவு நேரத்தில் அந்த குளிர்காலத்தில் இரவு நேரத்தை உங்களால் திறந்த வெளியில் படுத்து நீங்கள் கடந்து வர முடியாது. அடுத்த நாள் உயிரோடு இருப்பீங்களாங்கிறது சந்தேகம். ஒரு குளிர்காலத்தில் மார்கழி மாத குளிருங்கிறது சாதாரணது. ஒரு ஐரோப்பிய குளிரில் நீங்கள் திறந்த வெளியில் இரவு நேரத்தில் உங்களுக்கு வந்து ஆடை இல்லாமல் இருந்துவிட்டு ஆடை எதுவும் அணியாமல் இரவு நேரத்தை உங்களால் கடந்து வர முடியுமா? கொஞ்ச நேரத்தில் உடம்பு விரைச்சி போய் செத்து போயிடுவாங்க. ஆனால் பிற உயிரினங்கள் அதை தாங்குகிறது. அங்குள்ள உயிரினங்கள் திறந்த வெளியில் வாழ்வதற்கு அவைகள் தயாராக இருக்குது, அதை கடந்து வருகிறது. அந்த அளவுக்கு அவைகளுக்கு ஒரு எதிர்ப்பாற்றல் இருக்குது. அந்த இயற்கை குளிரை எதிர்க்கின்ற ஆற்றல் வந்து அந்த உயிரினங்களுக்கு இருக்குது, பிற உயிரினங்களுக்கு இருக்குது. ஒரு ஆடோ மாடு நாய் பன்னி குதிரை எல்லாத்துக்கும் அப்படி ஒரு ஆற்றல் இருக்குது. ஆனால் மனுஷங்களுக்கு அப்படி ஒரு ஆற்றல் இல்லை. நம்மளால் ஒரு இரவு கூட தாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு குளிர்கால இரவில் திறந்த வெளியில் படுத்துட்டு மறுநாள் உயிரோடு இருப்போமா அப்படிங்கிற சந்தேகம், முடியவே முடியாது. ஆனால் பிற உயிரினங்களுக்கு அப்படி இருக்குது. அதே மாதிரி தான் பிற உயிரினங்கள் வந்து நம்மளை வேட்டையாடிடுமோ, அதாவது சிங்கம் புலியோ சிறுத்தையோ ஒரு வேட்டையாடிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தை எப்படி எதிர்கொண்டு அவைகள் நம்பிக்கையோடு வாழ்கிறது பாருங்கள். அவைகள் எவ்வளோ வீரம் இருக்குது பாருங்கள். ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ ஒரு மானாக இருந்தாலும் சரி, ஏதாவது எல்லாத்துக்குமே ஒரு வேட்டையாடப்படுகிற ஒரு அபாயம் இருக்குது. சிங்கத்தை கூட வேட்டையாடுகிற ஒரு உயிரினம் அங்கே தான் இருக்குது. கழுத புலியெல்லாம் சிங்கத்தையும் வேட்டையாடும். புலிக்கும் ஆபத்து இருக்குது. புலியையும் வேட்டையாடுகிற வயசான காலத்தில் புலியும் பிற உயிரினங்கள் வேட்டையாடும். அது மாதிரி புலியை வேட்டையாடும். அது மாதிரி எல்லாம் யானைக்கே அங்கே அச்சுறுத்தல் இருக்குது. எந்த உயிரினத்துக்கும் அங்கே உத்தரவாதமே கிடையாது. அப்போ அதையெல்லாம் எதிர்கொள்கிற ஒரு தைரியம் பிற உயிரினங்களுக்கு இருக்குது. அதையெல்லாம் எதிர்கொண்டு நம்பிக்கையோடு வாழ்கிற ஒரு தைரியம் அவைகளுக்கு இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தை நம்மளால் எதிர்கொண்டுட்டு நிம்மதியாக வாழ முடியுமா? எப்போ வேணாலும் நம்மளால் சிங்கம் வேட்டையாடும் அப்படிங்கிற அந்த பயமே நம்மளை வந்து நமக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் செய்யுது. திறந்த வழியில் நம்ம வாழ்வோமே. ஆனால் திறந்த வழியில் இந்த மாதிரி பிற உயிரினங்களால் வேட்டையாடப்படுகிற ஒரு வாழ்க்கை முறையை நாம் வாழ்வோமே. ஆனால் அதெல்லாம் எதிர்கொள்கிற அளவுக்கு நமக்கு தைரியம் பத்தாது. அந்த தைரியம் இல்லாதனால்தான் நாம் என்ன பண்ணுறோம், சூழ்நிலையை நமக்கு தகுந்த மாதிரி மாற்றுறோம். நம்மளால் எப்படி ஒரு திறந்த வெளியில் குளிர்காலத்தை கழிக்க முடியாதோ, குளிர்கால இரவை கடந்து வர முடியாதோ, குளிர்காலத்தில் ஒரு இரவை திறந்த வெளியில் படுத்து உங்களால் கடந்து வர முடியாது. மறுநாள் உயிரோடு இருப்பீங்களான்னு சொல்ல முடியாது. எல்லாம் உயிரோடு இருந்தால் கூட ஒரு 10 நாளைக்கு நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு பாதிச்சிடும். அந்த குளிர்னால உங்கள் உடம்பு பாதிக்கப்படும், உடல் நலன் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளால் அது முடியாது, இந்த மாதிரி தட்பவெப்ப நிலையை எதிர்கொள்ள நம்மளால் முடியாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், சூழ்நிலையை மாற்றுறோம். ஒரு குடிசைக்குள்ளே படுத்து தூங்குறது, அதில் ஒரு வீடு கட்டி தூங்குறது, அந்த மாதிரி சூழ்நிலையை நமக்கு தகுந்த மாதிரி மாற்றுறோம். அது மாதிரி ஒரு குளிரை தாங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வீட்டுக்குள்ளே போய் படுத்து தூங்குகிறோம். நம்மளால் குளிரை தாங்க முடியாது, அதை ஒத்துக்கணும். அதனால் என்ன பண்ணுறோம், சுற்றி இந்த ஒரு வீட்டுக்குள்ளே போய் படுத்து தூங்குறது. அது மாதிரி வந்து நம்மளால் வந்து பிற உயிரினங்கள் நம்மளை வேட்டையாடப்படுவதை நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. பிற உயிரினங்கள் தாங்கிட்டு ஒரு குதிரை இருக்குன்னா, ஒரு வரி குதிரை இருக்குது அப்படின்னா அது சிங்கம் வேட்டையாடும். அதுக்கு தெரியும் நம்ம சிங்கத்தில் மாட்டினா அது நம்மளை வேட்டையாடுறோன்னு தெரியும். கடித்து கொதறி சாப்பிட்றோம் அப்படின்னு தெரியும். இருந்தாலும் அவைகள் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, அந்த தைரியமாக வாழ்ந்துட்டு இருக்குது. வரும்போது பார்த்துக்கலாம், வந்தால் ஓடிடணும் அப்படிங்கிறது அது இருக்குது. தற்காப்பு நடவடிக்கை இருந்தாலும் நம்பிக்கையோடு வாழும் வரை நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. நடுங்கவில்லை. வந்தால் பார்த்துக்கலாம், அது வரைக்கும் தைரியமாக இருக்குது. வரும்போது தான் பயப்படுது. வந்தால் பார்த்துக்கலாம், வர்றதுக்கு முன்னாடியே அது ஒன்று அதே மாதிரி. ஆனால் நம்மளால் முடியுமா? ஒரு ஊருக்குள்ளே சிறுத்தையோ சிங்கமோ 2-3 சிறுத்தை புகுந்துருச்சுன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க நிம்மதியாக தூங்கவும் முடியாது, அவங்களுக்கு தூக்கமே வராது, தூங்கவும் முடியாது, உள்ளுக்குள்ளே நடுங்கிக்கிட்டே இருப்பாங்க, வெளியே வரவே போய்விடுவாங்க. அந்த அளவுக்கு நம்மளால் வந்து பிற உயிரினங்கள் ஏற்படுத்துகிற அந்த வேட்டையாடுதல், உணவு சங்கிலி ஏற்படுத்துகிற அச்சுறுத்தலை நம்மளால் தாங்கிக்க முடியாது. எப்படி நம்மளால் குளிர் தாங்கிக்க முடியாதோ, குளிர் நிறைந்த அந்த இரவை கடந்து வர முடியாதோ, அதுபோல தான் நம்மளால் வந்து இந்த பிற உயிரினங்கள் நம்மை வேட்டையாடும் என்கிற அந்த அச்சுறுத்தலை நம்மளால் தாங்கிக்கவும் முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளால் தாங்கிக்க முடியாதுல்ல, அதனால தான் என்ன பண்ணுறோம், அவைகளை எல்லாத்தையும் கொன்னுடுறோம். நம்மளை வந்து எது வேட்டையாடும் என்கிற அச்சுறுத்தல் நமக்கு எதை பார்த்தா வருதோ அதையெல்லாம் நம்ம கொன்றுடுறோம். நாம் என்ன பண்ணுறோம், இந்த சூழ்நிலைகளை திருத்துகிறோம்.
நம்மளை வந்து நம்மளால் மாற்றிக்க முடியல. நம்மளால் இந்த குளிரை தாங்கிக்க முடியாதுங்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த சூழ்நிலையை மாற்றுறோம். நம்மளை சுற்றி ஒரு வீட்டை கட்டிக்கிறோம், அதுக்குள்ளே படுத்து தூங்குகிறோம். இரவு பகலாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே நம்ம வசிக்கிறோம். இந்த குளிரை நம்மளால் தாங்கிக்க முடியாது. அதனால் இந்த சூழ்நிலை நமக்கு தகுந்தாற் போன்று ஒரு மாற்றுகிறோம். அதுக்கு தகுந்த ஆடைகளை அணிந்து கொள்கிறோம். நம்ம உடம்புக்கு இந்த குளிரை எதிர்க்கின்ற ஆற்றல் மிக குறைவு, ரொம்ப குறைவு. முடியாது. குளிரை வந்து ஆடை இல்லாமல் குளிர்காலத்தை கடந்து வர முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆடையை அணிந்து கொள்கிறோம். அதற்கேற்றாற் போன்று ஆடைகளை அணிந்து கொண்டு அந்த குளிர்காலத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோம். சூழ்நிலையை மாத்திரம். நம்ம உடம்புல அந்த தன்மை இல்லை, குளிரை எதிர்கொள்கின்ற ஆற்றல் நம்ம உடம்புக்கு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சூழ்நிலையை மாத்திரம். வெளியில் நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஆடை அணிந்து கொள்வது, குடிசைக்குள் வாழ்வது அல்லது வீட்டில் வீடு கட்டி அதற்குள் வாழ்வது, இது பண்ணுறோம். அது மாதிரி உணவுகளை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறோம். உணவுகளை மாற்றுவது, சூடான உணவுகளை சாப்பிடுவது, சூடுபடுத்தி சாப்பிடுவது, வெந்நீரில் குளிப்பது, இது மாதிரியான அணுகுமுறைகள்லாம் வந்து குளிர்காலத்தில் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா பிற உயிரினங்கள் நம்ம வேட்டையாடணுமா, அந்த பயத்தை நம்மளால் தாங்கிக்க முடியல. ஒரு சிங்கம் வேட்டையாடுறதை நம்மளால் தாங்கிக்க முடியாது, ஒரு கடித்து குதற அந்த மரண ஓலத்தை. ஆனால் காலங்காலமாக லட்ச வருடங்களாக, பல லட்ச வருடங்களாக அதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. இந்த சிங்கம், புலி, சிறுத்தைகள் இவையெல்லாம் ஆடு, மாடு, மான், குதிரை இவையெல்லாம் வேட்டையாடிக்கிட்டு இருக்குது. யானையை கூட வேட்டையாடுது அந்த அளவுக்கு. ஆனால் அவைகள் அந்த கொடூரமான வலியை எதிர்கொண்டே ஆக வேண்டும். நம்மளால் அது முடியாது. அப்படிங்கும்போது தான் நாம் என்ன பண்ணுறோம், அவைகளெல்லாம் கொண்டு விடுகிறோம். நாம் என்ன பண்ணுறோம், இந்த சூழ்நிலையை மாற்றுறோம். நம்மளால் மாற்றிக்க முடியாது அப்படிங்கும்போது இந்த சூழ்நிலையை, நம்ம சுற்றி உள்ள இந்த சூழ்நிலையை நம்ம மாற்றுறோம், நமக்கு தகுந்த மாதிரி மாற்றுறோம். அதே மாதிரி நம்மளால் தினசரி போய் சாப்பாட்டுக்கு அலைய முடியாது. பிற உயிரினங்கள் எப்படி உணவை தேடி காடு மேடாக அலைகிறதோ, அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும், அது மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மளால் அது முடியாது. நம்மளால் அது ரொம்ப சிரமமாக இருக்குது. அது மாதிரிலாம் முடியாது. அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், விவசாயத்தை கண்டுபிடிக்கிறோம். நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும், பக்கத்தில் ஒரு விவசாய நிலத்தில் வேலை செஞ்சு அங்கே உணவை உற்பத்தி செய்து அப்புறம் அதிலேருந்து உணவை சேகரித்து வைத்து தினந்தோறும் சேமித்து வைத்த உணவுகள், இப்போ இன்றைக்கி அறுவடை செய்த உணவுகள், தோட்டத்தில் போய் எடுத்துகிட்டு வந்த உணவுகள், அதை சாப்பிட்டுக்கிட்டு ஒரே இடத்தில் வசிக்க நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்மளால் வந்து பிற உயிரினங்கள் போல் வாழவே முடியாது. அதனால்தான் நாம் இப்படி வாழ்கிறோம். பிற உயிரினங்கள் போல் நம்மளால் வாழவே முடியாது. பிற உயிரினங்கள் போல் திறந்த வெளியில் குளிர்காலத்தை கடந்து வர முடியாது. பகலில் கூட திறந்த வெளியில் படுத்துலாம் நம்மளால் தூங்க முடியாது. நமக்கு சுத்தமாக இருக்கணும், டெய்லி குளிக்கணும். அவைகளுக்கு அப்படி கிடையாது. பிற உயிரினங்கள் வந்து குளிக்கலைனாலும் அந்த உடம்பு சுத்தமாக இருக்குது, சுத்தம்தான். நீ என்ன தான் அழுக்குப்படுத்தினாலும் ஒரு பிற உயிரினங்களை பார்த்திங்கன்னா என்ன தான் அழுக்காக இருந்தாலும் அந்த உடம்பில் அந்த அழுக்கு வந்து ஒட்டாது, புண்களை ஏற்படுத்தாது, ஒன்றும் பண்ணாது. அந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்தி அதுக்கு. நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. டெய்லி குளித்தாதான் நாம் வந்து நோய் இல்லாமல், தோல் நோய் வராமல் பார்த்துக்க முடியும். இல்லைனா தோல் நோய் வந்துடும், தோல் நோய் வந்து செத்து போயிடும். அந்த மாதிரி மனித வாழ்க்கை என்பது, மனித உயிர்கள் வாழ்வதற்கு காரணமே இந்த மனித வாழ்க்கை முறை தான். இந்த வீடு கட்டி வசிப்பது, குடிசைக்குள் வசிப்பது, ஆடைகளை அணிந்து கொள்வது, குளிரை தாங்குவதற்கான ஆடைகளை அணிந்து கொள்வது. அது மாதிரி மனுஷங்களால் வந்து நிர்வாணத்தையும் பார்த்தா, நிர்வாணமும் மனுஷங்களுக்கு ஆபத்தானது தான். நிர்வாணமாக வாழ்வது பிற உயிரினங்களுக்கு எளிது, ஆனால் மனுஷங்களுக்கு அதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த அழகை தாங்கிக்கிற ஒரு அந்த அழகு இருக்குல்ல, அந்த அழகை தாங்கிக்கிற வலிமை கூட மனுஷங்களுக்கு கொஞ்சம் குறைவு தான் பிற உயிரினங்களை காட்டலாம். எப்படி பிற நிர்வாணத்தை எதிர்கொள்ள, நிர்வாணம் ரொம்ப ஆற்றல். இப்போ ஆப்பிரிக்காவிலலாம் வாழ்கிறாங்க, நிர்வாணமெல்லாம் வாழ்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து அதையெல்லாம் முன்னுதாரணமாக எடுத்துக்காமல் மனுஷங்களோட பலவீனங்களை நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும். நான் இல்லை, பிற உயிரினங்கள் போல் நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு நிரூபிக்க முயற்சி செய்யாமல் நீ வந்து என்ன பண்ணு, ஓரளவுக்கு நிர்வாணமாக வாழ்வதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஒரு குறைவான ஆடை அணிந்து கொள்ளலாம், முழுவதும் போத்திக்காத. ஒரு அவசியம், ஒரு குளிர்காலமாக இருக்குது, குளிர்லேருந்து பாதுகாத்துக்கணுன்னா கண்டிப்பாக நீ உடம்பு முழுக்க நீ மூடிக்கலாம், உன்னுடைய விருப்பம். அது ஆடை என்பது உனது விருப்பம்தான். அதே நேரத்தில் எந்த குளிரும் இல்லை, அதே நேரத்துலையும் அப்போவும் நீ உடம்பை நீ முழுசும் மூட வேண்டாம், அதுக்காக முற்றிலும் திறந்து விட வேண்டாம். இதெல்லாம் எங்கே சொல்கிறேன்னா, இது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கான அறிவுரையாக இருக்கிறது. நான் இப்போ பெரும்பாலும் இப்போ நான் சொல்கிற விஷயம் பெரும்பாலும் நான் அந்த உலகத்திலே இருக்குது, அந்த உலகத்தை பற்றிய கற்பனையிலே நான் ஒரு சில அறிவுரைகளை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அந்த உலகத்தில் வாழ்வதற்கான தகுதி பெற்ற முதல் மனிதன் இந்த உலகத்தில் நான் தான். அந்த நான் வாழ்வதற்கு
எனக்கு அந்த தகுதி இருக்கிறனால அப்படி ஒரு உலகத்தையே நான் கண்டுபிடிக்கிறேன். அதனால் சில சமயங்களில் நான் சொல்கிற அறிவுரை நான் எதை மனசில் வச்சு சொல்கிறேன்னா, இந்த உலகத்தை மறந்துட்டு எதிர் வரப்போகிற 2040க்கு அப்புறம் வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அந்த உலகத்தை பற்றிய கற்பனையில் சில அறிவுரைகளை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இப்போ நிர்வாணம்ங்கிறது ரொம்ப கடுமையானது தான். அதை தாங்கிக்கிற சக்தி, அதை எதிர்கொள்கிற சக்தி வந்து நிறைய வகையில் நிர்வாணம் என்பது நமக்கு சவாலாக இருக்கும். அதாவது விமர்சனங்கள் வகையிலாக உடம்பை பார்த்து இந்த உடல் விமர்சனம்னு ஒன்று இருக்குது. உடல் குறைபாடு ஏதோ ஒன்று விமர்சனம், அது நிர்வாணமாக வாழ்வதில் சில பிரச்சனைகள் அந்த அளவுக்கு ஒரு இருக்குது. நிர்வாணமாக வாழணும்னா வாழலாம், அதுக்காக வாழணும் அப்படிங்கணும் ஒன்றும் அப்படிலாம் இப்போ அப்படி ஒரு வாழணும் அப்படிங்கிற திறந்த வழியில் கூட நம்மளால் படுத்து வாழ முடியும் அப்படின்னா முயற்சி பண்ண முடியும்னு சொல்ல முடியாது, அதுவும் கஷ்டம்தான். அது மாதிரி நம்ம ஒத்துக்கணும், நிர்வாணமாக வாழ்வது நமக்கு கஷ்டம்தான். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு வெயில் காலமாக இருக்கா, ஒரு குறைவான ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். அதுக்கு தான் நான் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நான் வடிவமைத்த ஒரு உலகம் இருக்குல்ல, அங்கே ஒரு விதிமுறை போட்டேன். என்ன விதிமுறைன்னா, நீ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நிர்வாணமாக இருந்து கொள்ளலாம். உனது குடும்பத்திற்குள் கூட்டு குடும்ப எல்லைக்குள் இருக்கும்பொழுது நீ நிர்வாணமாக இருந்து கொள்ளலாம். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஆனால் உனது கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியே வந்து விட்டாயானால் 2040க்கு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கான விதிமுறையை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உனது கூட்டு குடும்பத்தில் அதாவது நாங்கள் ஒரு ஊரை வடிவமைச்சிருக்கேன், அதில் 300 கூட்டு குடும்பம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது நீ நிர்வாணமாக இருக்கலாம். ஆனால் நீ உன் கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியில் வரேன்னு வச்சுக்க, அப்போ வந்து பெண்கள் தங்களுடைய பிறப்புறுப்பையும் மார்பையும் மறைத்து கொள்ள வேண்டும், ஆண்கள் தங்களுடைய பிறப்புறுப்பை மட்டும் மறைத்து கொள்ள வேண்டும். அந்த கட்டுப்பாடு அங்கே நிலவுகிறது. இது ஏன் ஒரு குடும்பத்துக்குள்ளே ஏன் நிர்வாணமாக இருக்கலாம், வெளியில் வந்தால் இப்போ நம்மளே பாருங்கள், வெளியில் போகும்போது சட்டெல்லாம் போட்டுட்டு தான் போகிறோம், சட்டை பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு போகிறோம். பெண்களாக இருந்தால் அவங்க ஒரு ஆடை அணிகிறாங்க. அதுவே வீட்டுக்கு வந்துட்டு ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு வெயில் காலமாக இருந்தால் சட்டையை கழட்டிட்டு பனியனோடு இருக்கலாம், இல்லை பனியன் போடாமல் கூட மேலே வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு ஆடை சுதந்திரம். இன்னொரு ஆடை என்பது நமக்கு ரொம்ப கட்டாயம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெண்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, உள்ளே இருக்கிற உள்ளாடைகள் எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு நைட்டி போட்டுப்பாங்க, அல்லது ஒரு டிஷர்ட்டு ஒரு ட்ரௌசர் கூட போட்டுக்கலாம், தப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு வீடுன்னு வரும்போது நம்ம குறைவான ஆடையை தான் அணிய விருப்பப்படுகிறோம். ஒரு ஆடையிலேருந்து ஆடை சுதந்திரத்தை வீட்டில் நாம் உணர்கிறோம். வெளியில் போகும்போது வெளி உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆடைகளை அணிகிறோம். ஒரு பேண்ட் ஷர்ட் போடுறதோ, அதுக்கு வெளி உலகத்துக்கு போகும்போது, ஒரு வேலைக்கு போகும்போதோ, ஒரு வெளியூருக்கு போகும்போதோ, அல்லது வீட்டை விட்டு வெளியே போகும்போதோ யாரும் ஆண்கள் வந்து சட்டை இல்லாமல் போகிறது கிடையாது, மேல் சட்டை இல்லாமல். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்துட்டால் ஒரு வெயில் காலமாக இருந்தால் சட்டையை கழட்டி போட்டுருவாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டாக்கா, அதுவே வீட்டுக்கு வெளியில் போனால் அவங்க மேல் சட்டை போட்டுட்டு தான் போவாங்க. பெண்களாக இருந்தால் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு டிஷர்ட்டு ஒரு ட்ரௌசர் கூட போட்டுப்பாங்க. ஏன் அதை கூட போட்டு வெளியே கூட போகலாம் தான். வீட்டுக்குள்ளே சில பெண்கள் வந்து நிர்வாணமாக கூட இருப்பாங்க. ஆண்களும் அப்படி தான். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வெயில் காலத்துலலாம் நிர்வாணமாக ஜட்டியோடு இருக்கிற ஆண்கள் இருக்காங்க. அந்த ஜட்டியோடவே வீட்டுக்குள்ளே போய்ட்டால் அவங்க ஜட்டி போட்டுருவாங்க, அல்லது நிர்வாணமாக கூட இருப்பாங்க. வெளியில் உள்ள ஜன்னல் வெளியில் யாராவது பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா கதவை மூடிட்டு வீட்டுக்குள்ளே நிர்வாணமாக இருக்கிற ஆண்கள் இருக்கிறார்கள். அத்தகைய அனுபவம் எனக்கும் உண்டு, அத்தகைய வழக்கமும் எனக்கு உண்டு. அது மாதிரி பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து தூங்கும்போது சட்டை இல்லாமல் தூங்குகிற பெண்கள் கூட இருக்காங்க. ஜட்டி போட்டுக்கிட்டு தூங்குகிற பெண்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சுதந்திரம் இருக்குது. அது மாதிரி ஒரு குடும்பம் இருக்கும்போது அதுக்காக படுக்கும்போது அப்படி இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே 4 பேர் பார்க்கும்போது அதுக்கு தகுந்த ஒரு ஆடை குறைப்பு இருக்குது. ஒரு நைட்டி போட்டுக்கிறதோ, ஒரு ஆண்கள் வந்து மேலாடை அணியாமல். அப்போ வீட்டுக்குள்ளே போனால் ஒரு ஆடை சுதந்திரம். காரணம் என்ன தெரியுமா, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க நம்ம நம்பிக்கையானவர்கள். ஏன் நம்ம வந்து ஒரு ஆண் வந்து வீட்டுக்கு வெளியில் போனால் மேல் சட்டை அணிகிறான், ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மேல் சட்டை அணியாமல் ஒரு பனியன் போட்டுக்கிறான், அல்லது பனியன் கூட இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னா, அவன் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற உறவு இருக்குல்ல, அது ஒரு நம்பிக்கையான உறவு, ஒரு பாதுகாப்பான உறவு. நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஒரு பாலியல் வன்முறை ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகிறது என்றால் அந்த மாதிரி வன்முறைக்கு எதிராக அந்த பெண்ணோடு சேர்ந்து கோபம் கொள்கிறவர்கள் அந்த வீட்டில் உள்ளவங்க தான் முதல் ஆளாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் நம்பிக்கையானவர்கள். அதனால தான் வீட்டுக்குள்ளே போனோன்னா நாம் என்ன பண்ணுறோம், நாம் வந்து ஆடைகளில் பெரிய கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாமல், மேல் சட்டை இல்லாமல் ஆண்கள் ஒரு ட்ரௌசர் மேல் சட்டை கூட போட்டுக்காமல் ஒரு ஆண்கள் இருப்பாங்க. அதுவே ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் அவங்க வந்து நிர்வாணமாக கூட இருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையான உறவு என்பது ஒரு குடும்பத்தில். அதனால தான் நான் வந்து விதிமுறையில் ஏன் போட்டேன், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து
ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறம்போது நீ நிர்வாணமாக இருக்கலாம். ஆனால் உன் கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியில் வரும்போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்களாக இருந்தால் ஒரு கோவணம் மாதிரி பிறப்புறுப்பை மறைக்கிற ஒரு கோமணத்தை அணிந்து கொள்ள வேண்டும். அது பெண்களாக இருந்தால் ஒரு கோமணமும் ஒரு மார்பையும் பிறப்புறுப்பையும் மறைக்கிற ஒரு ஆடை, இயற்கையால் அவர்கள் கையாலே தயார் செய்த ஒரு ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும். அணிந்து கொண்டு தான் வீட்டை விட்டு வெளியிலே வர வேண்டும். எதுக்காக அப்படின்னா நம்ம நிர்வாணமாக வாழ்வதில் நமக்கு பிரச்சனைகள் என்ன இருக்குன்னா, நிர்வாணங்கிறது அழகு, ஓகே, அதை கூட நம்ம வாழ்ந்துடலாம். நிர்வாணமாக வாழ்வதில் நம்ம உடனே காம உணர்ச்சி ஏற்பட்டு ஒரு பெண்ணை கற்பழிக்க போயிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு வயசு ஒரு 16 வயசு பொண்ணு, 18 வயசு, 20 வயசுக்குள்ள பொண்ணுகளை நிர்வாணமாக பார்க்கும்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்கெல்லாம் உடம்பு உறுதியாக இருக்கும், அழகாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, நோய் இருக்காது, அழகாகவும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 20 வயசில் அழகான பெண்களை 20 வயசுக்குள்ளே ஒரு 15 வயசு 14 வயசு அந்த மாதிரி பெண்கள்லாம் ஒரு நிர்வாணமாக இருக்காங்க அப்படின்னா, அதுவே ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பின்மை ஏற்படுத்துறதுக்கு ஒரு அச்சுறுத்தலாக கூட இருக்கும். அச்சுறுத்தலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பாலியல் வன்முறைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆபத்து ஏற்படுறதுக்கு அதனால நமக்கு அந்த வகையில் நம்ம இப்போ ஒரு மார்பை மறைக்கிற பெண்கள் வயசு அந்த இளம் வயசில் ஒரு இளம் வயசில் மட்டும் எல்லா வயசுலேயும் பெண்கள் மார்பை மறைக்கலாம். ஒரு 20 வயசுக்குள்ளன்னா பெண்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதுக்கு மேலே அதை விட கொஞ்சம் குறைவான அழகு, ஆனாலும் அது மிகப்பெரிய அழகு தான். ஒரு 40 வயசு அதிகமாக அழகு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு அழகு அதிகமாக இருக்கிற அந்த பருவம் இருக்குல்ல, அப்போல்லாம் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அதுக்காக நம்ம ஆடை அணிய வேண்டிய ஒரு கட்டாயம். பிற உயிரினங்கள் நிர்வாணமாக தான் இருக்குது. பிற உயிரினங்கள் எதுவும் ஜட்டி கிட்டி போடுறதில்ல. ஜட்டி போடாமல் தான் எல்லா உயிரினங்களும் சட்டையோ போடாமல் தான் மேலே ஆடை எதுவும் அணியாமல் பிற உயிரினங்கள் தைரியமாக இருக்குது, கட்டுப்பாடாக இருக்குது. பாருங்கள், பிற உயிரினங்கள் பாருங்களேன் எவ்வளோ நிர்வாணமாக தான் இருக்குது. ஆனால் அந்த பருவ காலம் வரும்போது தான் உடலுறவுலாம் வச்சுக்குது. எல்லா நேரத்துலையும் அதை வச்சுக்கிறது இல்லை. இனப்பெருக்கம் தேவைப்படுகிற போது தான் அது உடலுறவு வைத்துக் கொள்கிறது. இது எப்போதுமே உடலுறவு வைத்துக் கொள்வதில்லை. அந்த அளவுக்கு பிற உயிரினங்கள் நிர்வாணமாக வாழ்ந்தாலும் கட்டுப்பாடாக இருக்குது. ஆனால் நாம் மனுஷங்க அப்படி கிடையாது. நமக்கெல்லாம் தினசரி உடலுறவு வைத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதுவும் இளம் வயசில் 20 வயசுக்கு கீழெல்லாம் 20 வயசுக்கு மேலே ஒரு 30 வயசுக்கு கீழெல்லாம் தினம் 2 முறை 3 முறை கூட அந்த வயசில் ஆசைகளும் அதிகம். அந்த ஆசைகளை அதிகப்படுத்துகிற மாதிரியான அவங்களுடைய அந்த உடல் பருவம், அந்த இளம் பருவம் என்பது அந்த அளவுக்கு ஒரு நிர்வாணம்ங்கிறது மனுஷங்களுக்கு அதிகமடியான ஒரு பாதுகாப்பின்மை. அந்த வகையிலையும் மனுஷங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. நிர்வாணத்திற்கு எதிரான அதனால நம்ம ஆடை அணிகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சூழ்நிலையை மாற்றுறோம். நம்ம ஆடைகளை அணிந்து கொண்டு நிர்வாணமாக வாழ்வதற்கு நமக்கு கொஞ்சம் முடியாது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சூழ்நிலையே மாற்றுறோம். எப்படி குளிர்லேருந்து நம்மளால் பாதுகாக்க முடியாது அப்படிங்கும்போது ஒரு குடிசையை கட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே போய் புகுந்துக்கிட்டு ஒரு கதகதப்பான சூழ்நிலை நாம் ஏற்படுத்திக்கிற மாதிரி பிறரது பார்வையிலிருந்து உடலை மறைக்க வேண்டும். நிர்வாணமாக அதை மறைக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆடை அணிந்து கொண்டு ஒரு நிர்வாணமாக வாழ்வது நமக்கு மனுஷங்களுக்கு கஷ்டம், பிற உயிரினங்களுக்கு ஈஸி. அதுதான் சொல்ல வரேன். அந்த வகையில் பிற உயிரினங்கள்லேருந்து நம்ம எந்த அளவுக்கெல்லாம் பாதுகாப்பின்மையை உணர்கிறோம், எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நிர்வாணம் என்பது ஒரு வகையில் அது ஒரு வகையான இது அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நிர்வாணமாக வாழ்வதில் நமக்கு இருக்கிற இன்னொரு சிக்கல் என்னென்னா, இப்போ பெண்களாக இருந்தால் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்கணும், ஓடணும், விளையாடணும். அப்போ பெண்களுக்கு இப்போ மார்பு இருக்குது அப்படின்னா, மார்பு இப்போ தொங்கி நிலையில் இருக்குது அப்படின்னா, மார்புனால இப்போ ஓடும்போது அது ஆடும் அசையும். அது அவர்களுடைய ஓடுவதை தடுக்கும். சுதந்திரமாக அப்போ குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்போ அந்த வகையில் தான் ஆடை ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. அப்போ பெண்கள் ஒரு பிரா மாதிரி ஒரு ஆடையை அணிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறதுல எந்த சிரமமும் இல்லை. வேகமாக ஓடுறதுல அவங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. நடக்கலாம், ஓடலாம், விளையாட வேண்டியிருக்குது. அப்புறம் குனிஞ்சு நிமிர்ந்து விவசாய வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கு. இயற்கையுடைய இந்த மனித வாழ்க்கையில் விவசாய வேலை இங்கேயும் வேலை பார்க்குறாங்க. எல்லா இடத்துலையும் தான் உடல் உழைப்பு, வீட்டில் உள்ள வேலைகளையும் பார்க்க வேண்டியிருக்கு, ஓட வேண்டியிருக்கு, நடக்க வேண்டியிருக்கு.
எல்லாத்துலேயும் வந்து பெண்கள் வந்து அந்த தனது உடலை மறந்து விட்டு அந்த வேலையை பார்க்கணும். இல்லைன்னா அந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து உடம்பை பற்றின நினப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். பெண்களுக்கு தனது உடம்பை பற்றிய நினப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஆண்களுக்கு பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ஆண்கள் வந்து தனது உடலை மறந்துட்டு அவங்க வந்து ஒரு வேலை செய்வாங்க. குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்கிறது, வேகமாக ஓடுறது. அப்போ ஆண்களுக்கு தனது உடம்பை பற்றி. ஆனால் ஒரு பெண் வந்து வேகமாக ஓடும்போது அவளுக்கு வந்து ஒரு சிரமம் இருக்கும். அந்த மார்பு வந்து அசையும், அங்குங்கும் ஆடும். அப்படிங்கும்போது அது ஒரு சிரமமாக இருக்கும். அப்போது அதுக்கு தான் அந்த ஆடை வந்து அதுக்கும் மிக மிக முக்கியமான ஆடையின் முக்கியத்துவம் அங்கே வந்து ரொம்ப அவசியமாகிறது. அப்போது ஒரு மார்புக்கு ஒரு மார்பை வந்து தாங்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு ஆடை. அந்த பிரா போடுறாங்களா, அதுக்கு என்ன காரணம்? மார்பை தாங்கிறது. ஒரு குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறோம், வேகமாக ஓடுறோம். அப்போ அதன் அசைவுகளை அந்த அசைவுகள் வேகமாக ஓடுவதற்கு தடையாக இருக்கும். ஒரு பெண்களுக்கு வேகமாக ஓடுவதற்கும் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்ப்பதற்கும் அந்த மார்பக அசைவுகள் இருக்குல்ல, அது அங்கங்கும் அசையும். அப்புறம் தொங்கும். இப்போ இந்த மாதிரி சிரமங்களை தவிர்ப்பதற்காக மிக முக்கியமாக பெண்கள் ஆடை அணிவது அவசியமாக இருக்கிறது. அல்லது சில பெண்கள் வந்து அதை கூட விரும்புகிறதில்ல. அப்போ பெண்கள் வந்து பெண்களுடைய உணர்வுகள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நாம் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு கூட சொல்லலாமா? இல்லது சில பெண்கள் வீட்டில் இருக்கும்போது இருக்கலாம். ஒருவேளை வெளியில் வேலை செய்யும்போது, வெளியில் போய் நடக்கிறோம், ஒரு வேலையை செய்கிறோம். அப்போ வந்து அவங்க வந்து அந்த மார்புக்கு ஒரு பாதுகாப்பு, மார்பக அசைவுகளுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. மார்பக அசைவுகள் அவர்கள் சுதந்திரமாக நடப்பதற்கும் ஓடுவதற்கும் விளையாடுவதற்கும் தடையாக இருப்பதாக அவர்கள் உணரும் பொழுது அதை வந்து அவங்க வந்து ஒரு மார்பகத்தை தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு பிரா அணிந்து கொள்வதை அவர்கள் நல்லதாகவே நினைக்கலாம். அதே நேரத்தில் அதை எப்போவுமே அவங்க அதை நல்லதாக நினைக்கிறதில்ல. வீட்டுக்கு வந்துட்டோன்னா அதை வந்து எடுத்து போடுறது, அந்த பிராவை கழட்டிட்டு ஃப்ரீயாக இருக்கிறது தான் உணர்றாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஏன் ஜட்டியை கழட்டி போடுறோம்? அது மாதிரி தான் ஜட்டி இல்லாமல் இருக்கிறது தான் வீட்டில் வந்தால் நமக்கு பிடிக்குது ஆண்களுக்கு. அதுபோல் பெண்களுக்கு வீட்டுக்கு வந்தால் அது மார்பகம் தொங்குது, அசையுது, ஆடுது அப்படின்னா கூட பரவாயில்ல, நான் வந்து அந்த பிரா இல்லாமல் இருக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வெளியில் போகும்போது ஆண்கள் எப்படி ஜட்டி போடுறாங்களோ அது மாதிரி ஆண்களுக்கும் ஆண்குறி தொங்கும் ஆடும், ஆண்களுடைய அந்த விதைப்பை தொங்கும் ஆடும். அது மாதிரி தான் பெண்களுக்கு வந்து மார்பகம் வந்து தொங்கிட்டு இருக்கும், ஆடிட்டு இருக்கும், அசையும். அப்போ அந்த அசைவுகள் வந்து வெளியில் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு விளையாடுறது, ஆடுறது, ஓடுறது, பாடுறது, உழைக்கிறது, உட்கார்றது, எழுந்திருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு பெண்களுக்கு ஆடை என்பது ரொம்ப அவசியமாகிறது, ஒரு பாதுகாப்பாக உதவியாக இருக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைகளை மறந்துவிட்டு, இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டுக்கிட்டு, இப்போ நிர்வாணமாக பெண்கள் வேலை பார்க்குறாங்கன்னு வைங்க, வயல்லே வேலை பார்க்குறாங்க, வேகமாக ஓடுறாங்க. அப்போ எவ்வளோ சிரமமாக இருக்கும். அந்த மார்பகம் ஆடும், அசையும், மேலுங்கையில் அசையும், பக்கவாட்டில் அசையும். அதெல்லாம் தாண்டி அவங்க அந்த வேலையை செய்யும்போது மார்பகம் வலிக்க ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்பகத்துக்கு வலி ஏற்படுத்தும், வலிக்க ஆரம்பித்து விடும் அந்த ரொம்ப அசையும் போது. அப்போ அவங்க வேலை செய்கிறதுக்கு அது கடினமாக இருக்கும். வேகமாக ஓட முடியாது, வேகமாக ஓடுறதே நிறுத்திப்பாங்க. இல்லை நான் நடந்தே வரேன் அப்படின்னு நினச்சிக்குவோம். அப்போது இந்த மாதிரி சிரமங்கள். அப்போ மனுஷங்களுக்கு ஆடை அணிந்தால்தான் வாழ முடியும் என்கிற கட்டாயம் இந்த வகையில் ரொம்ப உதவியாக, இந்த வகையில் உண்மைதான். ஆடை என்பது தேவையாக இருக்கிறது. ஆடை என்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அந்த உடல் அசைவுகள் அது மாதிரி ஆண்களுக்கு அவன் ஆண்குறி, அவனுடைய விதைப்பை, அது கூட அவனுக்கு வந்து ரொம்ப பெருசாக தொங்கும்போது, விதைப்பை தொங்கும்போது அதுவே கால் இடுக்கில் மாட்டிக்கிட்டு சமயத்தில் வந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கால் இடுக்கில் மாட்டிக்கிட்டு அவனுடைய விதைப்பை அவனுக்கே வந்து சிரமத்தை ஏற்படுத்தலாம். அது மாதிரி வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. அப்போது அதிலிருந்து அவன் ஆண் வந்து தனது ஆண்குறியை, விதைப்பையை, ஒரு குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறோம், ஓடுறோம், விளையாடுறோம், ஆடுறோம், பாடுறோம், அந்த மாதிரியான உடல் அசைவுகளின் போது அவன் தனது ஆண்குறி, இப்போ ஒரு யோகாசனம் பண்ணும்போது, சிரசாசனம் பண்ணும்போது, தலைகளை நிற்கிறது, அந்த நேரத்துலலாம் ஒரு கோமணத்தை அணிஞ்சிக்கிறதுனால அவன் தனது அந்த உடல், அந்த நிர்வாண நிலையில் அந்த ஆண்குறி, விதைப்பை அவற்றினால் ஏற்படுகிற ஒரு இடையூறுகளை தவிர்க்க முடிகிறது. ஆடைக்கு இப்படி ஒரு இதுதான் ஆடையோட மிக முக்கியமான பயன்பாடு. குளிரிலிருந்து பாதுகாப்பது ஒரு பயன்பாடு. அப்புறம் வந்து இந்த மாதிரி நிர்வாணமாக வாழும்போது அந்த உடல் அசைவுகள்,
பெண்களுக்கு மார்பக அசைவுகள், ஆண்களுக்கு அந்த விதைப்பை தொங்கிட்டு இருக்கும், ஆண்குறி தொங்கிட்டு இருக்கும், அது அவனுக்கு சிரமமாக இருக்கும். அப்போ இதிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு ஆடை என்பது மிக முக்கியமான பயனை தருகிறது. அப்புறம் ரெண்டாவது என்னென்னாக்கா குளிரிலிருந்து பாதுகாப்பதற்காக, குளிர்காலத்திலிருந்து பாதுகாப்பதற்காக நமக்கு ஆடைகள் பயன்படுகிறது. மூணாவது என்னென்னாக்கா நிர்வாண அழகு. ஒரு நிர்வாணம் என்பது ரொம்ப அழகானது, ரொம்ப அந்த அழகே ஆபத்து. அதை தாங்கிக்கிறது கூட மனுஷங்களுக்கு சக்தி கிடையாது. பிற உயிரினங்களுக்கு அந்த சக்தி இருக்குது. நிர்வாணமாகத்தான் அவை வாழ்கிறது, ஆனாலும் கட்டுப்பாடாக இருக்கிறது. அங்கே ஒன்றும் பாலியல் பலாத்காரம் இல்லை. ஆனால் மனுஷங்க அப்படி கிடையாது. நிர்வாணமாக வாழும்போது அவன் ஒரு 20 வயசு பொண்ணு, 15 வயசு பொண்ணு அப்போ தான் பருவம் அடைஞ்சு வந்துட்டு இருக்கும்போது அவருடைய மார்பகம், அல்லது ஒரு 25 வயசு பொண்ணு, 30 வயசு பொண்ணு, 40 வயசு, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதுவே சமயத்தில் ஆபத்தாக முடிஞ்சிடும். ஒரு ஆண் தனது கட்டுப்பாட்டை இழந்து ஏதோ ஒன்று அவளை தடவணும், ஏதோ ஒன்று பண்ணணும், கையை பிடிச்சி அவள் மேலே கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. அது பெண்களுக்கு ஒரு மரியாதை குறைவை ஏற்படுத்தும், ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி பண்ணுறது பெண்களுக்கு ஒரு அவமானத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தும். அதனால் அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இது மனுஷங்களுக்குள்ள பிரச்சனை, அதனால் மனுஷங்கள்கிட்ட நம்ம தான் பாதுகாத்துக்கணுங்கிறக்காக உடம்பை ஆடையால் மூடுறாங்க, உடம்பை அந்த மூடுறாங்க. அதுக்கு அந்த ஆடை என்பது ரொம்ப அவசியமாக. நிர்வாணத்தினால் ஏற்படுகிற ஒரு பாலியல் வன்முறைகளில் இப்போ ஆடையின் அவசியம் எங்கெல்லாம் இருக்குது, பாலியல் வன்முறைகளிலிருந்து பாதுகாக்கின்ற ஒரு கவசமாக ஆடை பயன்படுகிறது. அதுக்காக நம்ம பிற உயிரினங்களோடு போட்டுக்கிட்டு மனுஷங்களும் நிர்வாணமாக வாழ முடியும், நிர்வாணம் தான் உயர்ந்தது, ஆடை என்பது போய் அப்படி இப்படின்னு சொல்லாமல் நம்ம மனுஷங்களுக்குள்ள பிரச்சனையை நம்ம ஏற்றுப்போம். எப்படி நம்ம குளிரில் பிற உயிரினங்களை திறந்த வெளியில் நைட்டெல்லாம் குளிர்காலத்தை கடந்து வர முடியும்? நம்மளால் முடியுமா? திறந்த வெளியில் படுத்து தூங்க முடியுமா? முடியாது. அப்போ அதை நம்ம ஒத்துக்கிறோம்ல, அதே மாதிரி நம்மளால் கண்டிப்பாக திறந்த வெளியில் குளிர்காலத்தில் படுத்து தூங்க முடியாது. அதே மாதிரி நிர்வாணத்தையும் நம்மளால் எதிர்கொள்ள முடியாது. நிர்வாணங்கிறது ரொம்ப கடினமானது, அதை நம்மளால் எதிர்கொள்ள முடியாது. அது நமக்கு என்ன பாலியல் வன்முறை உணர்ச்சிகளை தூண்டிவிடும். ஒரு பெண் இருக்கிறா, அவள் தனியாக இருக்கிறா, அவள் 15 வயசு, ஒரு பருவ பெண், ஒரு சின்ன 15 வயசு 20 வயசு, அப்போ அவ்வளோ அழகாக இருக்கும்போது யாரும் இல்லாத தனிமையில் அவள் இருக்கிறா, ஒரு தோட்டத்தில் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அப்படிங்கும்போது அதை பார்க்குற ஒரு ஆணுக்கு இந்த பெண்ணை நமக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னா இவளை நம்ம தொடலாமே அப்படின்னு பாலியல் வன்முறை உணர்ச்சிகளை ஆணுக்கு தூண்டும். அப்புறம் ஒரு பெண்ணுக்கும் அந்த பயம் இருக்கும். ஒரு ஆணுக்கும் பயமாக இருக்கும், எங்கே அவ மேலே கை வச்சிருவோமோ அப்படிங்கிற பயம் ஆணுக்கு இருக்கும். ஆண் தன் மேலே கை வச்சிருவானோ அப்படிங்கிற பயம் பெண்ணுக்கு இருக்கும். அப்போ அது பாலியல் வன்முறைகளிலிருந்து பாதுகாப்பதற்காக இந்த ஆடை என்பது நமக்கு தேவைப்படுகிறது. பாலியல் வன்முறைகளிலிருந்து அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. ஏன்னா அங்கெல்லாம் ஆடை குறைவாக தான் அணிய போகிறோம். அதனால் அப்படி ஆடையோட அவசியம் பாருங்கள். பாலியல் வன்முறைகளிலிருந்து நமக்கு அப்புறம் குளிர்காலத்தில் குளிர்லேருந்து உடம்பு பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த ஆடை நமக்கு தேவைப்படுகிறது. அப்புறம் இந்த நிர்வாணமாக வாழும்போது இந்த மார்பக அசைவுகள், ஆண்களுக்கு ஆண்குறி, விதைப்பை தொங்குறது, அது கால் இடுக்கில் மாட்டிக்கக்கூடாது, குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கும்போது, ஓடும்போது, விளையாடும்போது அந்த கொட்டையில் அடிபட்டுறக்கூடாது, விதைப்பையில் அடிபட்டு விடக்கூடாது. இப்படி இதனாலேயும் அந்த கோமணம் என்பது ஆணுக்கு தேவைப்படுகிறது. பெண்களுக்கு மார்பக அசைவுகளை கட்டுப்படுத்தும் போது வேலை செய்வதற்கு இடையூறாக அந்த மார்பக அசைவுகள் அமையும். வேலை செய்வதற்கும் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யணும், ஓடணும், விளையாடணும், ஆடணும், பாடணும், அதுக்கு அந்த மார்பக அசைவுகள் தடையாக இருக்கும், ஒரு அசௌகரியத்தை தரும் எனும் பொழுது அதை தடுப்பதற்காக ஆடை என்பது தேவைப்படுகிறது. இப்போது இந்த 3 வகையில் நமக்கு ஆடை என்பது தேவைப்படுகிறது. குளிரை தாங்கிக் கொள்வதற்காக, அப்புறம் பாலியல் வன்முறைகளிலிருந்து மனுஷங்களை கட்டுப்படுத்துறதுக்காக ஆடை என்பது தேவைப்படுகிறது. அப்புறம் இந்த அந்த மார்பக அசைவுகள், அது மாதிரி ஆண்களுக்கு விதைப்பை, ஆண்குறி, அது அசைவுகள், அதனால் ஏற்படக்கூடிய சில விபத்துகள், அதனால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகளை தவிர்ப்பதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆடை என்பது அவசியமாகிறது. பெண்களுக்கு அந்த பிற பொறுப்பையும் மூட வேண்டிய கட்டாயம், அதுவும் ஒரு விதிமுறையாக இருக்குது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீ வீட்டுக்குள்ளே நிர்வாணமாக இருக்கலாம், ஆனால் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டுன்னா
நீ உனது மார்பகத்தை மறைத்து கொள்ள வேண்டும். பெண்கள் பிறப்புறுப்பையும் மறைத்து கொள்ள வேண்டும். ஆண்கள் பிறப்புறுப்பை மட்டும் மறைத்து கொண்டால் போதுமானது வீட்டை விட்டு வெளியே வரும்போது. அதே வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நீ நிர்வாணமாக இருந்துக்கோ. ஏன்னா நம்ம இப்போ கூட பாருங்கள், வீட்டுக்குள்ளே வந்துட்டால் நம்ம சட்டையை கழட்டி போட்டுருவோம். ஆண்களாக இருந்தால் சட்டையை கழட்டி போட்டு உள்ளாடைகள் எதையும் அணிய மாட்டோம், ஒரு பனியனோடு உட்காந்துருப்போம், ஒரு டவுசரோட. வீட்டுக்குள்ளே வந்தால் நமக்கு ஒரு ஆடை சுதந்திரம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆடை என்பது ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இது செயற்கையானது. பிற உயிரினங்கள் ஆடை அணிவதில்லை, நாம் ஆடை அணிய வேண்டிய கட்டாயம் இருக்குது. மனுஷங்களுக்கு மன அழுத்தம் ரொம்ப அதிகம். ஏன் வாழ்வதற்காக அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. பிற உயிரினங்களுக்கு அந்த சிரமமே கிடையாது. அவங்களுக்கு வீடை பெருக்கணும், வீட்டை அப்படி எதுவாக இருக்கா, ஒன்று குளிக்கணும், பல் விளக்கணும், உணவை சமைக்கணும், அல்லது விவசாய நிலத்துக்கு போய் வேலை பார்க்கணும், இதெல்லாம் இருக்குதா? எதுவுமே கிடையாது. பிற உயிரினங்கள் எப்போதும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்குது. ஆனாலும் அவைகளுக்கு ஆபத்து இருக்குது. பிற உயிரினங்களால் வேட்டையாடப்படுகிறது, உணவு சங்கிலியில் மாட்டிக்குது. மற்றபடி உணவு சங்கிலியில் மாட்டிக்குதே தவிர மற்றபடி அவைகளுக்கு வாழ்க்கையில் ஃபுல்லாக ஜாலி தான். ஆனால் வந்து எப்போ வேணாலும் உணவு சங்கிலியில் மாட்டிக்கிட்டு ஒரு ஆடோ மாடோ சிங்கமோ சிறுத்தையால் வேட்டையாடப்படும். ஒரு ஆடு மாடு, யானைக்கு கூட ஆபத்து இருக்குது. யானை கூட சிங்கத்தால் வேட்டையாடப்படும். அந்த மாதிரி ஆபத்து பிற உயிரினங்கள். ஆனால் வாழ்கிற வரைக்கும் அவை ஜாலியாக இருக்கும். ஒரு கடமையும் கிடையாது. சாப்பிட வேண்டியது, ஆயிருக்க வேண்டியது, அவ்வளோதான். பல் விளக்குறது கிடையாது, குளிக்கிறது கிடையாது, ஒரு வீடுன்னு ஒன்றும் கிடையாது, சுத்தம் பண்ணுறது கிடையாது, சுற்றுப்புறத்தை ஒரு விவசாயம் பண்ணுறது, ஒரு செடியை நடுறது எதுவும் கிடையாது. ஒரு வேலை கிடையாது. திங்கிறது, தூங்குறது, ஆயிருக்கிறது. இதுதான் பிற உயிரினங்களுடைய வேலை. அப்புறம் உடல் உறவு வைத்துக் கொள்வது, அப்புறம் சண்டை போடுறது, இதெல்லாம் இருக்குது பிற உயிரினங்களுடைய வாழ்க்கையில். இப்போ சண்டை போடுறது, உடல் உறவு வைத்துக் கொள்வது. அப்புறம் தாய் உயிர் வந்து என்ன பண்ணுது, குட்டிகளை ஈன்று விட்டால் அந்த குழந்தைகளை பத்திரமாக பாதுகாத்துக்கணும். அது வந்து அது ஒரு கடமை. மற்றபடி இப்போ ரொம்ப எளிதான ஈஸியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது பிற உயிரினங்கள். அவைகளுக்கு விடுமுறை தான் அவர்கள் வாழ்க்கை. நமக்கு வாழ்வது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மனுஷ வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் சிரமமான வாழ்க்கை, ரொம்ப கடினமான சிரமமான வாழ்க்கை. மனுஷங்களாக நம்ம வாழணுன்னா இது நமக்கு தேவை. ஒரு குடிசை அல்லது வீடு இதெல்லாம் தேவை. ஆடை என்பது தேவை. அது மாதிரி உணவையும் பார்த்திங்கன்னா சமைச்சி சாப்பிடணும், சில சமயங்களில் சூடாக சாப்பிடணும், இதெல்லாம் தேவை. இல்லைன்னா மனுஷங்க செத்தே போயிடுவாங்க. மனித வாழ்க்கை இல்லை. நாம் இன்றைக்கி ஒரு வாழ்க்கை முறையை கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்திங்களா. மனுஷங்க வந்து இப்படி தான் வாழணும், திருமணம், குடும்பம், குழந்தைகள், அப்பா அம்மா, இது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி வச்சுருக்கோம். உறவு முறைகளை அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, சித்தப்பா, பாட்டி, தாத்தா அப்படின்னு சொல்லி நாம் வந்து ஒரு உறவு முறையை நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்கோம், ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கோம். இந்த வாழ்க்கை முறை இல்லைன்னா ஏன் அப்படி இதெல்லாம் உருவாக்குறாங்க? ஏன் இது இல்லாமல் வாழக்கூடாதா? திருமணம் செய்யாமல் வாழக்கூடாதா? குடும்பம் இல்லாமல் வாழக்கூடாதா? அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறைய பேருக்கு, அதற்கான முயற்சிகளும் உலகம் முழுக்க நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ ஏன் வாழ முடியாது அப்படின்னா, நீ இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் உயிரோடு இருப்ப, இல்லைன்னா நீ செத்து போயிடுவ. மனுஷங்க வந்து மனித வாழ்க்கை முறைன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. அப்படி ஒரு வாழ்க்கை முறையை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் என்னென்னா, அப்போ தான் மனுஷங்களால் வாழ முடியும், இல்லைன்னா செத்து போயிடுவாங்க. மனுஷங்க வந்து ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை முறையை வாழ்கிறதுக்கு, எதுக்காக பேசுகிற மொழி உதவி தேவைப்படுது. மனுஷங்க வாழ்கிறதுக்கு பிற உயிரினங்களுக்கு அந்த உதவி கூட இல்லை, ஒரு பார்த்தே தெரிஞ்சுக்கும். ஆனால் நம்ம வந்து பிற உயிரினங்களுக்கு வந்து பார்த்தே தெரிஞ்சுக்கும். ஆனால் நம்ம வந்து பிற உயிரினங்கள் நம்ம வந்து பேசி நம்ம பிறருக்கு உதவி செய்யணும், பிறர்கிட்ட உதவியை வாங்கணும். அந்த அளவுக்கு மனித வாழ்க்கை பாருங்கள். மனுஷங்களுக்கு அந்த அறிவு குறைபாடு ஏற்பட்டுருச்சு. பிற உயிரினங்கள் ரொம்ப அறிவு படைத்தவை, நமக்கு அந்த இது இல்லை. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு உதவி பெறணும், நமக்கு ஒன்றும் புரியலை, அதனால் உதவி வேணும் அப்படிங்கிறதுக்காக பேச கற்றுக்கொள்கிறோம். தெளிவாக புரிந்து கொள்வதற்காக பேச கற்றுக்கொள்கிறோம். பேசி நீ இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, எனக்கு தலைவலி, இது என்ன பண்ணலாம், அதை பண்ணு, இதை பண்ணு, யாராவது சொல்லிக் கொடுக்கணும். பிறரிடமிருந்து உதவியை வாங்கி கொண்டு நாம் உயிர் வாழ்வதற்கு நமக்கு இதெல்லாம் தேவைப்படுது. அங்கே போகாத, இதை பண்ணாத, அறிவுரை சொல்கிறது, வழி நடத்துகிற, ஏன் அதை பண்ணுற, இந்த மாதிரி பண்ணாத, இப்படி இந்த அளவுக்கு மனுஷங்க ஒரு பயந்து போய் இருக்காங்க. அதாவது பிறருடைய உதவி இல்லாமல் வாழ முடியாத அளவுக்கு மனுஷங்க பிறரது உதவி இல்லாமல் வாழ முடியாது, ஆடை இல்லாமல் வாழ முடியாது, குடிசை இல்லாமல், வீடு இல்லாமல் வாழ முடியாது. அது மாதிரி சமைத்து சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. மனுஷங்களுக்கு பச்சையாகவே சாப்பிட்டுட்டு போக முடியாது, அவங்களுக்கு அது பிடிக்காது. பச்சையாகவே, அதாவது உப்பு போட்டு சாப்பிட்றது இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் வேண்டுமானால் தேவை.
2040 அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு உப்பெல்லாம் தேவையில்ல. உப்பு இல்லாமலே அவங்க வந்து சமைச்சு கூட சாப்பிடுவாங்க. வேக வச்சு கிழங்குகளை வேக வைத்து, காய்கறிகளை வேக வைத்து சாப்பிடுவாங்க. வேர்க்கடலைகளை வேக வைத்து, கடலைகளை பருப்புகளை வேக வைத்து கூட வேக வைப்பதற்காக அவங்களுக்கு சமைக்கிற வழக்கம் தேவைப்படுகிறது. உப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, பருப்புகளை வேக வைத்து அவங்க சாப்பிடுவாங்க. பருப்பு, கடலைகளை வேக வைத்தும் ஊற வச்சும் பச்சையாக கூட சாப்பிடுவாங்க, வேக வச்சும் சாப்பிடுவாங்க. கிழங்குகளை பச்சையாகவும் சாப்பிடுவாங்க, வேக வச்சும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்குது. இல்லைன்னா மனுஷங்க அவ்வளோதான், செத்து போயிடுவாங்க. சமைச்சு சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆடை இல்லாமல் வாழ முடியாது மனுஷங்களால். குடிசை இல்லாமல் அல்லது வீடு இல்லாமல் வாழ முடியாது. பாலியல் வன்முறைகளிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்காகவும் இப்போ இந்த மாதிரி அமைப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். குடும்பங்கிற அமைப்பு, மனித வாழ்க்கை முறை, ஒரு கட்டுப்பாடு, திருமணம் என்கிற உறவு முறை, இப்படியெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. உறவு முறை, அண்ணன் தம்பி, அக்கா தம்பி, இதெல்லாம் எதுக்கு? பாலியல் வன்முறைகளிலிருந்து ஒருவரை பாதுகாப்பதற்கு இப்படி ஒரு நம்பிக்கையான உறவுமுறைகள் தேவை. இப்போ ஒரு பெண்ணுக்கு யாருமே இல்லை அப்படின்னா, அப்பா அம்மா யாருமே இல்லை, பிள்ளை யாருமே இல்லை, புருஷன் யாருமே இல்லை அப்படின்னா, அவளுக்கு வயசு ஒரு சின்ன வயசோ பெரிய வயசோ, ஒரு வயசான ஒரு வயசான ஆயாவாக இருந்தால் கூட அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடையாது. ஒரு பாலியல் வன்முறைகளில் அவங்களையும் கூட கற்பழிப்பதற்கு தயாராக இருப்பாங்க. அதனால் பாலியல் வன்முறைகளிலிருந்து அதை பாதுகாப்பதற்காக தான் குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. அப்படின்னா ஒரு 30 வயசுலேயே 40 வயசில் ஒரு பொண்ணு தனியாக இருக்கிறா, அவளுக்கு குடும்பம்னு ஒன்று யாருமே கிடையாது, தனியாக இருக்கிறா அப்படின்னா, அப்போ அவளுக்கு ஒரு பாலியல் வன்முறை ஆபத்து இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு அதிலிருந்தெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் குடும்பங்கிற ஒரு அமைப்பு ஏன் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, பெண்களை பாதுகாக்க வேண்டும், அதன் மூலம் ஆண்களையும் பாதுகாக்கணும். இப்போ குடும்பங்கிற ஒரு அமைப்பே இந்த உலகத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். குடும்பங்கிற அமைப்பே இல்லை. அக்கா தம்பி எதுவும், அம்மா அப்பா, இந்த உறவு முறையே கிடையாது. பெற்று போட்டால் அப்புறம் ஆனால் பெற்று போட்டால் அது பாட்டு இந்த குழந்தைய அது ஒரு வருஷம் வரைக்கும் அந்த அம்மா பார்த்துக்கிறாங்க, அப்புறம் விட்டுடுறாங்க. அந்த குழந்தை நடக்குது ஓடுது அப்படின்னாலே விட்டுருவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பிற உயிரினங்களும் அப்படி தானே. ஒரு ஆடு வந்து எப்போ வந்து அந்த குட்டியை பார்த்துக்குது, நல்லா நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் பண்ணுற 1 மாதம் பார்த்துக்குது, அப்புறம் விட்டுறதில்ல. அதே மாதிரி மனுஷங்களும் அந்த குழந்தை நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நடந்துருச்சு ஓடுது, ஏதோ ஒரு உணவை தேடிக்குது அப்படின்னாலே அந்த அம்மா அந்த குழந்தைகளை விட்டுட்டு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. எல்லோரும் தனித்தனியாக வாழ்கிறாங்க, பிற உயிரினங்களை போல் தனித்தனியாக வாழ்கிறாங்க, இப்போ ஒரு குடும்பமாக இல்லாமல். அப்போ என்ன நடக்கும் பாருங்கள், எவ்வளோ வன்முறைகள் நடக்கும் பாருங்கள், பாலியல் வன்முறைகள் நடக்கும். பெண்களை வந்து அந்த இப்போ ஆண்களுக்குள்ளே போட்டி, அந்த பாலியல் வன்முறை, பெண்களை வந்து அடக்கி ஒடுக்கி கற்பழிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும். அப்போ மனுஷ வாழ்க்கையை பாரு, அப்போ ஆண்களுக்குள்ளே சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ பெண்களை வந்து இப்போ பெண்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது. இப்போ பெண்களை கற்பழிக்கிறாங்க அப்படின்னா அது பெண்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, ஆண்களுக்கும் தானே. அந்த கற்பழிக்கிற ஆண்களுக்கும் அது ஒரு பரிதாபகரமான நிலைமை தானே. இந்த மாதிரி ஒரு கற்பழிக்க வேண்டிய நிலைமைக்கு இந்த ஆண் போயிட்டானே, அந்த அளவுக்கு அவன் கெட்டு போயிட்டானே, அவன் வாழ்க்கை அந்த அளவுக்கு பரிதாபகரமாக இருக்கே. அப்போ அந்த மாதிரி ஆண்களால் வந்து பெண்களும் கெடுக்கப்படுகிறார்களே, அதுவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு பரிதாபகரமான நிலைமை தானே. அப்போ 2 பேத்துக்குமே இது ஒரு பாலியல் வன்முறைங்கிறது வந்து பெண்ணுக்கு மட்டும்தான் பாதிப்பு கிடையாது, அது ஆணுக்கும் பாதிப்பு தான். ஏன்னா ஒரு நல்ல பண்பு ஒரு ஆணுக்கு இல்லாமல் போதில்லை, அது எவ்வளோ பெரிய பாதிப்பு. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவன் போகிறான், அந்த மாதிரி நிலைமையால் ஒரு பெண் பாதிக்கப்படுறா, ஒரு அந்த அளவுக்கு. ஆனால் ஒரு பிற உயிரினங்களை பாருங்கள், எங்கே பாலியல் வன்முறைகளே கிடையாது. ஒரு ஆடு வந்து இன்னொரு ஆட்டை கற்பழிப்பதில்லை, ஒரு மாடு வந்து இன்னொரு பசுமாட்டை கற்பழிப்பதில்லை, அங்கே கற்பழிப்பே இல்லை. ஆனால் அப்போ மனுஷங்களால் அந்த மாதிரி பிற உயிரினங்களை போல் பிற உயிரினங்கள் போல் இருக்க முடியுமா? பிற உயிரினங்கள் போல் தனித்தனியாக வாழ முடியுமா? இந்த மாதிரி குடும்பம் இல்லாமல் வாழ்ந்தால் என்ன நடக்கும்? எல்லா பெண்களும் கற்பழிக்கப்படுவார்கள், எல்லா ஆண்களுமே கற்பழிப்பார்கள் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு போட்டி. ஒரு ஆண் சும்மா இருந்தாலும் என்ன பண்ணுவான், சும்மா இருந்தாலும் இன்னொரு ஆண் வந்து ஏதோ ஒரு பெண்ணை கற்பழிக்க, 10 பேர் சும்மா இருந்தாலும் ஒரு ஆண் கற்பழிக்கிறான்னு வைங்க, குடும்பங்கிற அமைப்பே இங்கே இல்லைன்னு வைங்க, ஒரு ஆண் வந்து இன்னொரு பெண்ணை கற்பழிக்கிறான்னு உடனே அப்போ ஆண்களுக்குள்ளே ஒரு போட்டி நடக்குதுல்ல, அந்த போட்டியின் காரணமாக அப்போ நம்மளும் கற்பழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, பலவந்தப்படுத்து பாலியல் உறவுனாலே பெண்ணை வந்து அடக்கி அந்த கற்பழிக்கணும், அது கற்பழித்து உடலுறவு கொள்வது தான் உடலுறவு நடைமுறையாக மாறிவிடும்.
அப்போ மனித உடலுறவுனால என்னது கற்பழிக்கிறது தான். இப்போ வந்து சேவை கோழியை வந்து இப்போ பெண் கோழியை வந்து விரட்டிகிட்டே ஓடும். அதுதான் வந்து அங்கே வந்து பார்த்தா அது ஒரு கற்பழிப்பு மாதிரியே இருக்கும். அப்போது அது மாதிரி தான். அப்போ மனித உடலுறவுனாலே இப்படித்தான் கற்பழிக்கணும், அதன் மூலம் பெண்ணை கர்ப்பமாக்கணும். அதுதான் வந்து கற்பழிக்கணும்னா பலவந்தப்படுத்தினா தான் பெண்ணிடம் உடலுறவு, பெண்ணிடம் வந்து பலவந்தப்படுத்தி தான் உடலுறவு வச்சுக்கணும். அது அந்த மாதிரி ஆகிடும். குடும்பங்கிற ஒரு அமைப்பு, திருமணங்கிற உறவு முறை, நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை வாழலை, பிற உயிரினங்களைப் போல் நம்ம வாழ்ந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே பாலியல் வன்முறைகள் தான் இங்கே அதிகமாக நடக்கும். அப்போ அதுமாதிரி ஆண்களுக்கு பாலியல் வன்முறை நடக்குது, அதுமாதிரி ஆண்களும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கல்லால் அடிச்சுக்கிட்டு கட்டையால் அடிச்சுக்கிட்டு அடித்தே செத்து போயிடுவாங்க. எப்படி பெண்கள்கிட்ட அந்த பாலியல் வன்முறை வருமோ, ஒரு குடும்பங்கிற ஒரு அமைப்பு இல்லை, இப்படியெல்லாம் மனுஷங்க ஒரு கட்டுப்பாடாக வாழவில்லை என்றால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ பெண் உடலுறவுனாலே அது பாலியல் வன்முறை தான். அது மாதிரி ஆண்கள் ஒருவருக்கொரு, ஆண்களோ பெண்களோ சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பாங்க, வெட்டிப்பாங்க, குத்திப்பாங்க. வெட்டுறதுக்கு வந்து உலோகங்களாலான ஆயுதங்கள் தேவை. அப்படி வாழும்போது அவங்களால உலோகங்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அல்லது கல்லால் அடிச்சுப்பாங்க, கட்டையால் அடிச்சுப்பாங்க, மூக்கில் குத்தி கொலை பண்ணிப்பாங்க. மனுஷங்கனாலே அப்படி தான். மனுஷங்க ஒருத்தர் சண்டை போட்டே செத்துப்பாங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்களுக்குள்ளேயும் சரி, பெண்களும் ஆண்களும் அடிச்சுக்கிட்டு சண்டை போடுவாங்க. அதுமாதிரி ஆண்களும் பெண்களும் ஒரு வரமுறையே கிடையாது, அடிச்சுக்கிட்டு நாசமாக அப்படியே அழிஞ்சு போயிடுவாங்க. ஒரு மனித வாழ்க்கை முறை இப்படி ஏன் நம்ம ஒரு குடும்பமாக வாழணும் அப்படின்னு நாம் ஏன் கண்டுபிடிக்கிறோம்? ஏன் உறவு முறை ஏன் கண்டுபிடிக்கிறோம்? அப்பா அம்மா, நல்ல வார்த்தை பேசணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, இதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பு. கெட்ட வார்த்தைகள், இதெல்லாம் கெட்ட வார்த்தைகள், இதெல்லாம் நல்ல வார்த்தைகள் அப்படின்னு, இதெல்லாம் பணிவு, பெரியவங்ககிட்ட ஏன் பணிவாக நடந்துக்கணும், இந்த ஒழுக்கம், இந்த மாதிரி கட்டுப்பாடு, ஏன் இந்த உணவுகளை சாப்பிட்ணும், ஏன் எப்படி வேணாலும் வாழலாமே அப்படின்னு வாழ்ந்தால் என்ன ஆகும்? ஏன் குடும்பமாக தான் வாழணுமா? ஏன் பிற உயிரினங்கள் போல் நம்ம வாழக்கூடாதா? திருமணம் செய்து கொண்டு தான் வாழ வேண்டுமா? ஏன் பிற உயிரினங்கள் போல் நம்ம வாழக்கூடாதா? பிற உயிரினங்கள் போல் வாழ்ந்தால் மனித வாழ்க்கை என்னவாக மாறும்? அழிஞ்சே போயிடுவாங்க. ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு கற்பழிப்பு அது இதுன்னு சொல்லிட்டு திருடுறது, அடுத்தவங்க சேர்த்து வச்ச பொருளை திருடுறது, உணவை திருடுவது, அடிக்கிறது, கொலைகள் சர்வசாதாரணம் நடக்கும். மனுஷங்களை அடித்து கொலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பாலியல் வன்முறைகள், பெண்களை வந்து பெண்ணிடம் வந்து உடலுறவு வைத்துக் கொள்வதற்காக ஆண்களுக்கிடையே நடக்கிற போட்டி இருக்குது பாருங்கள். அந்த போட்டியில் என்ன நடக்குன்னா, பெண்களை வந்து பலாத்காரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கற்பழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? அதுக்கு எதிராக வந்து பெண்களை வந்து ஆண்கள் கற்பழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடலுறவு வைத்துக் கொள்வதற்காக ஆண்களுக்கிடையே நடக்கிற அந்த போட்டியில் பெண்களை வந்து கற்பழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவனால் பொறுமையாகவே இருக்க முடியாது, நிதானமாகவே இருக்க முடியாது. ஏன்னா ஆண்களுக்குள்ளே ஒரு போட்டி இருக்கும். குடும்பங்கிற ஒரு அமைப்பு இல்லை, திருமணங்கிற அமைப்பு இல்லை, பிற உயிரினங்களைப் போல் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா என்ன நடக்கும்? உடலுறவு வைத்துக் கொள்வதற்காக ஆண்களுக்கிடையே நடக்கிற ஒரு போட்டியில் பெண்ணின் விருப்பம்லாம் அங்கே பார்க்கவே படாது. உடனே கற்பழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கற்பழிக்கிறது, பலவந்தப்படுத்துறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பெண் வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த கற்பழிப்புக்கு எதிராக பெண் வந்து ஆண் மீது தாக்குதலை நடத்துவாள். ஆணை வந்து அடிப்பா, தன்னை தற்காத்து கொள்வதற்காக. அப்போ என்ன பண்ணுவான்? ஆண் வந்து அவளையும் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அவளை சோறு உற செய்து உடல் ரீதியாக தாக்குதலை அதன் பிறகு உடலுறவு வைத்துக் கொள்வான். இந்த மாதிரி ஒரு குடும்பங்கிற ஒரு அமைப்பு இல்லாமல் போச்சுன்னா மனித வாழ்க்கை முறை, மனுஷங்க இப்படி தான் வாழணுன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. அப்படி ஒரு வாழ்க்கை முறை இல்லைன்னா என்ன ஆகும்? பிற உயிரினங்களைப் போல் நம்ம வாழ்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே செத்தே போயிடுவாங்க. மனுஷங்களுக்கு எதிரியாக மாறிவிடுவாங்க. அதனால் மனித வாழ்க்கை முறையை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்படித்தான் வாழணும்னு ஒரு கட்டாயம் இருக்குது. இப்படித்தான் வாழணும், நீ திருமணம் செஞ்சுக்கணும், நீ குடும்பமாக வாழணும், இது அம்மா, இது அப்பா, இது அண்ணன், அக்கா அப்படின்னு உறவு முறையெல்லாம் உனக்கு நண்பர்கள், உனக்குன்னு தனியாக விவசாய நிலம், உனக்குன்னு தனியாக குடியிருப்பு, இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. விவாகரத்து, அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது விதிமுறையை கடைபிடிக்கணும். உறவு முறை எப்படி, அது எல்லாம் நீ இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போகும்போது நீ அப்படி போயிடக்கூடாது. அப்படி கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு நீ போயிட முடியாது. பதில் சொல்லணும், சரியான காரணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே வந்து இப்படி வாழலை அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி வாழணும் மனுஷங்க? ஏன் பிற உயிரினங்கள் போல் வாழ்ந்தா என்ன, எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு பிற உயிரினங்களை போல் வாழ்ந்தால் நாம் செத்தே போயிடுவோம். அதுதான் நான் சொல்ல வரேன். நம்மளாம் உயிரோடே இருக்க முடியும், மனித இனமே அழிஞ்சு போயிடும். அதனால தான் மனித வாழ்க்கை முறையை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது.
அதனால தான் அந்த உலக மக்கள் எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணுறாங்க, வாழ்ந்து வாழ்ந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க, வாழ்ந்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க, மொழியை கண்டுபிடிக்கிறாங்க. மக்கள் தான் அந்த பேசுகிற மொழியை கண்டுபிடிச்சாங்க. தமிழ் மொழியை கண்டுபிடிச்சவர் யாரோ அகத்திய முனிவர்னு சொல்லி இப்போ யாரோ சொல்லி புருடா விட்டாங்க. மக்கள் கண்டுபிடிச்சாங்க வாழ்ந்து பார்த்து. சும்மா ஒரு மொழியை கண்டுபிடிக்கிறது ஒருத்தவங்க கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு மொழிங்கிறது எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து பார்த்து எது தப்பு எது சரி, திருடுறதுனால தான் திருட்டுங்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. திருடுவதற்கு திருட்டுங்கிற ஒரு அனுபவம் தேவை. திருட்டு என்கிற சொல்லை கண்டுபிடிப்பதற்காக திருடுகிற அனுபவம் தேவைப்படுகிறது. திருடர்களாக வாழ்ந்து திருட்டை கண்டுபிடிக்கிறாங்க, திருட்டுங்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அது தப்புன்னும் கண்டுபிடிக்கிறாங்க. நேர்மையாக வாழ்ந்து நேர்மைங்கிற வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க. ஒழுக்கமாக வாழ்ந்து ஒழுக்கங்கிற வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க. ஏகப்பட்ட பரிசோதனைகளை பண்ணி தான் அந்த ஒரு வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறாங்க. வாழ்க்கை முறையவே கண்டுபிடிக்கிறாங்க. மனித வாழ்க்கை முறையை நான் இது நாள் வரைக்கும் மனுஷங்க வாழ்ந்த வாழ்க்கை அனுபவங்கள்லேருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அதற்கான விதிமுறைகளை தெளிவாக உங்கள் முன் வைக்கிறேன். மனித வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்கிறேன். இது வரைக்கும் இருந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதிலேருந்து ஒரு வரையறையை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அதனால் மனித வாழ்க்கை முறையை அந்த வகையில் உங்கள் முன்வைக்கிறேன். அதனால் மனுஷங்க பிற உயிரினங்கள் போல் வாழ்ந்தால் நம்ம செத்தே போயிடுவோம், உயிர் வாழவே முடியாது. அதனால்தான் பாலியல் வன்முறைகள், அப்புறம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வன்முறை, அதெல்லாம் அப்படி இருக்கும். அப்புறம் ஒரு பாசமே இருக்க. பிற உயிரினங்களை போல் வாழ்ந்தால் என்னாகும் அப்படின்னா, குழந்தைங்க 1 வயசில் 1.5 வயசில் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த குழந்தைங்களை அப்படியே அம்மா விட்டு போயிடுவாங்க. நீ நடந்துட்ட, இனிமேல் உன்னால் நான் பார்த்துக்க முடியாதுன்னு அப்படியே அம்மா விட்டு போயிடுவாங்க. அப்போ குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. கை கடக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு பெண் குழந்தைகளை என்ன பண்ணுவாங்க, ஆண் பசங்களோ ஆண்களோ என்ன பண்ணுவாங்க, பெண் குழந்தைகளை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இப்போவே பெண் குழந்தைகளுக்கு அவ்வளோ ஆபத்து இருக்குது. அப்போ இந்த மனித வாழ்க்கை முறை தான் மனுஷங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. ஒரு குடும்பம் என்கிற உறவு நம்பிக்கையான உறவு. அந்த வன்முறைகளிலிருந்து ஒரு ஆண்களையும் பாதுகாக்குது, அது பெண்களையும் பாதுகாக்குது. பெண்களை பாதுகாப்பதற்காக மட்டுமே அந்த குடும்பம் என்கிற அமைப்பு ஏற்படுத்தப்படவில்லை, ஆண்களுக்கும் பாதுகாப்பு. மனுஷங்க இப்படி அமைதியாக வாழணும், அமைதியாக வாழணும். இல்லைன்னா இப்படி ஒரு குடும்பம் திருமணம் அப்படின்ட்டு அவங்க வாழணும். அப்படி வாழ்ந்தால் தான் மனுஷங்களால் அமைதியாக வாழ முடியும், வன்முறைகளை தவிர்க்க முடியும். வன்முறைகளை தவிர்ப்பதற்காக தான் ஒரு வாழ்க்கை முறையை கண்டுபிடிக்கிறாங்க மனுஷன். ஏன் இந்த குடும்பம், அப்புறம் ஏன் அப்பா அம்மா அண்ணன் தம்பி, திருமணங்கிற உறவு முறை, காதல் உறவை ஏன் பதிவு செய்ய வேண்டும், இதெல்லாம் ஏன் அப்படின்னா அப்போ தான் வன்முறையை தவிர்க்க முடியும். வன்முறையை தவிர்ப்பதற்கு இந்த விதிமுறைகள் தேவைப்படுகிறது. நம்ம எந்தவித விதிமுறையுமே இல்லை, நீ வாழலாம், என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னா கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா மனுஷன் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே செத்து போயிடுவாங்க. அந்த அச்சுறுத்தல் தான் நாம் இப்படி வாழ வேண்டிய நம்ம ஒரு வாழ்க்கை முறையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. மனுஷங்க இப்படி தான் வாழணும், விதிமுறைப்படி வாழ வேண்டும் என்கிற விதிமுறைப்படி. இதெல்லாம் ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் கண்டுபிடிக்கலன்னா மனித வாழ்வில் வன்முறை அதிகமாகி அந்த வன்முறைக்கே மனுஷங்க செத்து போயிடுவாங்க. மனுஷங்களை ஒருத்தர் சாவடிச்சிருவாங்க. அது மாதிரி முதிய வயதில் பார்த்திங்கன்னா யாரும் உங்களை இப்போ இப்படியெல்லாம் வாழலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குடும்பங்கிற அமைப்பு இதெல்லாம் இல்லை அப்படின்னா, ஒரு முதுமையில் நீங்கள் படுக்கை ஆகிட்டிங்கன்னா உங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி சிங்கம்லாம் பார்த்தீங்கன்னா வயசாகிடுச்சுன்னா அவ்வளோதான். வயசாகிடுச்சுன்னா அதை ஓநாய்கள் கடித்து சாப்பிட்றோம், கழுதை புலிகள் கடித்து சாப்பிடுமா என்னன்னு தெரில. ஏன்னா முற்றிய உடம்பை வேட்டையாடப்படாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப இளமையாக இருந்தால் தான் அது சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா உணவையும் எல்லாத்தையும் வேட்டையாடுமான்னு தெரில. அந்த மாதிரி குடும்பங்கிற அமைப்பு இதெல்லாம் இருக்கிறனால தான் முதியவர்களுக்கு ஒரு வயசான காலத்தில் படுக்கையாகிட்டால் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு உறவுமுறை குடும்பத்தினர்கள் இருக்காங்க. அப்படி இப்போ குடும்பங்கிற அமைப்பு இல்லை, பிற உயிரினங்களை போல் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா முதியவர்கள்லாம் உழைக்கிற வரைக்கும் உழைப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா முதுமை அடைந்து விட்டால் அப்புறம் அப்படி நடக்க முடியாத நிலைமையில் படுத்து சுயமாக வேலை செய்ய முடியாத நிலைமையில்
என்ன ஆகும், பட்டினி கிடந்தே சாக வேண்டிய நிலமை வந்துடும். அவங்கள கவனிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே முதுமைனாலே அப்படி தான் சாவு வரும். அவங்க வேலை செய்ய முடியல, சாப்பிட முடியல, அப்படியே படுத்து பட்னியாக செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலமை வந்துடும். அதில் வன்முறையிலிருந்து பாதுகாப்பதற்காக தான் மனித வாழ்க்கை முறை இப்படி தான் வாழணும், குடும்பம், திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதிமுறைகளெல்லாம் ஏன் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த விதிமுறைகள் இல்லைன்னா, இப்படியெல்லாம் வாழலைன்னா மனுஷங்க வன்முறை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே செத்து போயிடுவாங்க. பாலியல் வன்முறைகள் எல்லா வகையில் எல்லா வன்முறைகளும் வந்துடும். ஒரு விவசாயம்னா விவசாயம் நிம்மதியாக பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு கட்டுப்பாடு, நீ நேர்மையாக இருக்கணும், திருடக்கூடாது, அடுத்தவங்க பொருள் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும்ல. விவசாயம் இப்போ எல்லாருமே திருடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விவசாயமே பண்ண முடியாது. இந்த கிராமங்களில் விவசாயம் ஏன் நாசமாக போச்சு, அங்கே திருடுகிற வழக்கம் உண்டு கிராமங்களில். அடுத்தவங்க விவசாய நிலத்தில் புகுந்து மாங்காய்களை திருடுறது அங்கே. அப்போ அது எவ்வளோ பெரிய, அப்போ அவனுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கே நம்பிக்கை இருக்காது. அப்போ அந்த வழக்கம்லாம் கடந்த காலங்களில் இருந்திருக்கு. விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் போகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. அந்த மாதிரி மனுஷங்க வன்முறை பெருகிவிட்டால் மனுஷங்களால் விவசாயம் பண்ண முடியாது. திருடுறது, அடுத்தவங்க ஆட்டை திருடுறது, பெருமையாக பேசிப்பாங்க. திருடுவதையே வழக்கமாக கொண்ட ஒரு கூட்டம்லாம் உண்டு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஆட்டை திருடுறது, அடுத்தவங்க பட்டியலில் போய் ஆட்டை திருடுறது, விவசாய நிலத்தில். அப்போ விவசாயம் பண்ணுறதுக்குள்ளே நம்பிக்கையெல்லாம் போயிடும். அப்போ அப்போ என்னாகும், பிற உயிரினங்களை போல் நம்ம வாழணும் அப்படின்னு ஆசைப்படும்போது வன்முறைகள் அதிகமாகிடும். விவசாயமே அழிஞ்சிடும். மனுஷங்க நேர்மையாக இருந்தால் தான் விவசாயமே பண்ண முடியும். மனுஷங்க திருடுறதும் ஒரு வன்முறை தானே. அப்போ திருடுறது அதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, மனுஷங்களால் விவசாயமே பண்ண முடியாது. போப்பா நம்ம கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணி வைப்போம், அவன் உள்ளே பூந்து திருடிட்டு போயிடுவான் அப்படின்னு அவங்கெல்லாம் திருடுவாங்க. அப்போ திருடுவாங்கன்னா அவங்கெல்லாம் திருடுவாங்க, இவரும் தான் திருடுவார். அப்போ எல்லாம் திருடிட்டு போயிடுவாங்கப்பா, நானே அடுத்த தோட்டத்தில் போய் திருடுறேன் அப்படிங்கும்போது நம்ம கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணி வச்சு கடைசியில் என்ன நன்மை, யாரோ ஒருத்தர் திருடிட்டு போய்ட்றாங்க, நம்ம கஷ்டப்படுவோமா, அவங்க திருடிட்டு போயிடுவாங்களே அப்படிங்கும்போது அதுதான் எவ்வளோ. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த விவசாயமே பண்ண மாட்டாங்க. ஒரு விவசாயமே பண்ணாமல் சரி எங்கேயாவது கிடைக்குதா போய் மேய்ஞ்சி போய் எதாவது எடுத்து சாப்பிட்டுக்கலாம், எங்கேயாவது உணவை தேடி அலைய ஆரம்பிச்சிருவாங்க. நிலையாக ஒரு இடத்துல இருக்கவே முடியாது. மனுஷங்க குடும்பமாக ஒரு திருமணம், குடும்பம் இப்படியெல்லாம் வாழலை அப்படின்னா, நேர்மையாக வாழவில்லை என்றால் நாடோடிகளாக ஆகிவிடுவார்கள். வேறு வழியே இல்லை. நீ நேர்மையாக இல்லைன்னா நீ நாடோடி தான். நேர்மையாக இருந்தால் தான் நீ விவசாயம் பண்ண முடியும். விவசாயத்துக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அடுத்தவங்க நிலத்துக்குள்ளே போய் அடுத்தவங்க உற்பத்தி பண்ணி வச்சுட்டு திருடக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடு இருக்கிற வரைக்கும் தான் இங்கே விவசாயம் பண்ணப்படும். நீ அந்த கட்டுப்பாட்டை எல்லா மக்களுமே இழந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யார் நிலத்துலையும் நீ யாருக்கும் தெரியாமல் திருடலாம், திருடி விளையாடலாம், திருடி திங்கலான்னா யாருமே அந்த விவசாயத்தை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது, ஒரு கனவு இருக்காது. இதை நம்ம வளர்க்கணும், ஒரு செடியை மரத்தையை வளர்க்குறாங்க அப்படின்னா, ஒரு ஆசையோடு வளர்க்குறாங்க அப்படின்னா அது நாளைக்கு நமக்கு பயன் தரும் அப்படிங்கிற அந்த கனவு தான் அது அவங்களுக்கு அந்த வளர்க்குறாங்க. யாராவது திருடிட்டு போயிடுவாங்க, இன்றைக்கி இருக்குதோ தெரில, தோட்டத்து போய் பார்க்கணும், யார் திருடிட்டு போயிருப்பாங்களோ தெரிலையே, போய் பார்த்தா தான் உண்டு. ஆமாம், நான் நினச்ச மாதிரியே நிறைய மாதுளம்பழம் இருந்தது, மாதுளம்பழம் நிறைய காய்ச்சி கிடந்தது, இன்றைக்கி போய் பறிக்கலான்னு போனேன். ஆனால் பார்த்தா யாரோ அந்த பக்கத்து தெருவில் பசங்க 2 பேர் திருடிட்டு போயிட்டு, இப்போ ஒரு 3 பேர் சேர்ந்து திருடிட்டு போயிட்டாங்க. திருடிட்டு போயிட்டாங்க போலுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு விவசாயம் பண்ண இப்படி யார் திருடினாங்கன்னே தெரில. நல்லா காய்ச்சி வர்ற நேரத்தில் யாராவது திருடிட்டு போயிடுறாங்க. அதனால் இது நம்பவே முடியலங்க, என்னங்க மனுஷ வாழ்க்கை. அதனால் நானே போய் அந்த பக்கத்து தோட்டத்தில் போய் திருடலான் இருக்கேன். நம்மளை திருடும்போது நம்ம மட்டும் ஏன் சும்மா இருக்கணும், எல்லாருமே திருடுறாங்க. திருடுறது யாருக்கும் திருடினா மாட்டிக்கக்கூடாது, அடிச்சு போடுவாங்க. அந்த மாதிரி மனித வாழ்க்கையை நாசம். அப்போ விவசாயமே பண்ண மாட்டாங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு நம்பிக்கையே இல்லாமல் போயிடும். நான் ஆடு கட்டி வச்சுருந்தேங்க, ஆட்டை திருடிட்டு போயிட்டாங்க. மாடை கட்டி வச்சுருந்தேன், மாட்டை ஓட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அப்போ யார் மாடு வளர்ப்பா, யார் ஆடு வளர்ப்பா? எல்லாருமே திருடுறாங்க அப்படின்னா அப்போ யாரும் விவசாயமே பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நாடோடிகளாக ஆயிடுவாங்க. யார் தோட்டத்தில் வேணும், யார் தோட்டத்துலேயும் நம்ம பறித்து திங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும்போது யாருக்கும் நிலத்தை சொந்தம் கொண்டாடணும். இது ஏன் நிலம்லாம் சொல்ல முடியும். ஓன் நிலம்னு சொல்லி என்ன பண்ண போகிற, இது ஓன் தோட்டம்னு சொல்லி என்ன பண்ண போகிற, ஓன் தோட்டம் தான் இது. ஆனால் விளைய வச்சா அது எல்லோரும் தானே திங்கிறான், அப்புறம் எப்படி அது உன்னுடைய தோட்டம், எல்லோரும் தானே திருடி திங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ இது என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள்
அப்படிங்கிற அந்த உணர்ச்சியே இல்லாமல் போயிடும். பிற உயிரினங்களைப் போல் நம்ம வாழ்ந்தால் அது ஒரு நேர்மையாக இல்லை அப்படின்னா, இது என்னுடைய குடும்பம்னு சொல்கிறதுக்கு உனக்கு குடும்பமே இருக்காது. இது என்னுடையது, என்னுடைய நிலம், என்னுடைய வீடு, என்னுடைய உறவினர், என்னுடைய அண்ணன், என்னுடைய பாட்டி, இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. அந்த உணர்ச்சிக்கு அங்கே இடமே இல்லை. ஏன்னா பிற உயிரினங்களில் பார்த்தா சொல்ல முடியுமா, இது என்னுடைய நிலம்னு எந்த உயிரினமாக சொல்லுமா? இது வேணால் அவங்க உணவு எங்கே கிடைக்குதோ அதை தேடி போயிட்டே இருப்பாங்க. என்ன கிடைக்கிற வரைக்கும் அதை இது எங்களுடையதுன்னு சொல்லுவாங்க. அதில் உணவு இல்லைன்னா அப்புறம் போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பிற உயிரினங்களைப் போல் வாழ்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, வன்முறைகளை அதிகரித்து, பிற உயிரினங்களைப் போல் திருமணம், சில திருமண உறவில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அப்போ திருமண உறவில் எனக்கு நம்பிக்கை இல்லை, குடும்ப உறவுகளில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறோம். திருமணம், குடும்பம் இது போன்ற உறவுகள் இல்லை என்றால் என்ன நடக்கும்? இது போன்ற அமைப்பு, இது போன்ற விதிமுறைகள் இல்லை என்றால் மனுஷங்க இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது. அப்போ அந்த விதிமுறையை கடைபிடிக்கவில்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வன்முறையாலே மனுஷங்க செத்து போயிடுவாங்க. பாலியல் வன்முறை, அப்புறம் ஆண்களுக்கு நடக்கிற வன்முறைகள், இதனாலேயே செத்து போயிடுவாங்க. இதனாலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு, வெட்டிக்கிட்டு, குத்திக்கிட்டு, திருடுறது, நாடோடியாக போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒருத்தன் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய நிலைமை வரும். இந்த ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல இருக்கவங்க இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல இருக்கவங்க இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்களா. போகிற இடத்துலலாம் சண்டை நடக்கும். புது இடத்துக்கு போகும்போது உணவை தேடி புது இடத்துக்கு போவாங்களா, அங்கே சண்டை நடக்கும் இவங்களுக்கு இடையில். அதுதான் போர்னு நம்ம சொல்கிறோம்ல, போர். அதனால தான் போர் அந்த காலத்தில் ஏன் அடிக்கடி நடந்தது அப்படின்னா, உணவு பற்றாக்குறை காரணமாக கூட இருக்கலாம். உணவு பற்றாக்குறை அந்த காலத்தில் ஏன் போர் நடந்ததுனாக்கா, இப்போ போரிடுவதற்கு காரணமே என்னன்னாக்கா, இப்போ அந்த பக்கத்து நாட்டில் நல்ல இந்த நேரத்தில் நல்ல நெல்லெல்லாம் விளைய வச்சுருப்பாங்க, மூட்டை கட்டி வச்சுருப்பாங்க, உழவு சொல்லிடுவாங்க. மன்னர் உழவு சொல்லி ஒற்றர் வருவார். ஒற்றர் என்ன வாசிப்பார் மன்னர்கிட்ட, மன்னா பக்கத்து நாட்டில் எல்லா வயல்லையும், பெரும்பாலும் எல்லா வயல்லையும் அறுவடை முடிஞ்சிருச்சு, எல்லாம் மூட்டை கட்டிட்டாங்க, நெல்லை மூட்டை கட்டி வச்சுருக்காங்க, நம்ம இப்போ போய் போரிட்டு அவங்கள அடித்து வீழ்த்திட்டு அந்த மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே தான் அப்போ தான் அந்த போரிடறதுக்கே போவாங்க. போரிடுறதுக்கு காரணமே அன்றைக்கி இந்த திருட்டு தான். திருடுறது, நாட்டு விட்டு இன்னொரு நாட்டில் போய் திருடுறது. அது இந்த அரேபிய பகுதிகளில் வசித்தாங்க பாருங்கள் அந்த மன்னர்கள், முகலாய மன்னர்கள்லாம். அவங்க ரொம்ப திருடுவாங்க. ஏன்னா அவங்க பகுதியில் உணவெல்லாம் உற்பத்தி பண்ண முடியாது. பேரிச்சம்பழம் மட்டும் தான் கிடைக்கும். பெருசாக அங்கெல்லாம் உணவே உற்பத்தி பண்ண முடியாது. குடிக்க தண்ணி கிடைக்கிற கஷ்டம் அந்த பாலைவனத்தில். அப்போ அவங்களுக்கு வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு படையெடுக்க போவாங்க. படையெடுத்து அங்கேருந்து உணவுப் பொருளை எடுத்துகிட்டு சாப்பிட்றது, திருடி கொள்ளையடித்து சாப்பிட்றது, பிறரை அடித்து வீழ்த்தி அவங்ககிட்டேருந்து கிடைக்கிற உணவுப் பொருளை எடுத்து இவங்க பாலைவனத்துக்குள்ளே போயிடுவாங்க. இந்த மாதிரி வாழ்கிற அப்போது திருடுறது பாருங்கள். அப்போது அந்த மாதிரி அப்படி மனுஷங்க நாடோடிகளாக ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விவசாயத்தெல்லாம் ஏதாவது நேர்மை இல்லாமல் இருந்தாங்கன்னா திருட ஆரம்பிச்சிருவாங்க. விவசாய நிலத்தில் போய் திருட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ யாருமே விவசாயம் பண்ணுறதுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். நம்பிக்கை இல்லாமல் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போது உணவை தேடி அலைய ஆரம்பிச்சிருவாங்க, நாடோடிகளாக அலைய ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம நிலைய ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு என்ன காரணம்? விவசாயம்தான் காரணம். நாம் உற்பத்தி பண்ணின உணவுகளை சேமித்து வச்சு தினசரி நம்ம உணவு தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம். அதுக்கு விவசாயம் ஒரு காரணம். அப்போ விவசாயம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? மனுஷங்க நேர்மையாக இருக்கிறது தான் காரணம். அடுத்தவங்க நிலத்தில் போய் திருடக்கூடாது, அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் தான் நாம் விவசாயம் பண்ணுறதுக்கு காரணம். அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு மனுஷங்களுக்கு இல்லவே இல்லை. யார் நிலத்தில் வேணாலும் யாருக்கும் தெரியாமல் திருடிட்டு வந்துடலாம், அப்படி ஒரு வழக்கம் இருக்குதுன்னு வைங்க. திருடலாம், திருடுறதுல தப்பு இல்லை, நம்ம 4 பேர் நல்லா இருக்கணும்னா எங்கேயும் போய் திருடலாம் அப்படின்னு நினச்சா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, யாருமே விவசாயமே பண்ண மாட்டாங்க. போப்பா, நான் விவசாயமே பண்ணலை, நாம் கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணி வச்சுருப்போம், எல்லோரும் திருடிட்டு போய்ட்றாங்க, எனக்கு அந்த பழக்கம் இருக்குது, அதனால் நானும் எங்கேயாவது திருடியாக சாப்பிட்டுக்கிறேன், எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு நடக்கணும், எங்கேயாவது திருடியாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்தை விட்டுருவாங்களா? அப்போ என்னாகும்? விவசாயமே பண்ணலன்னா உணவை தேடி அலைய ஆரம்பிச்சிருவாங்க. திருடுறதே அதுதான். திருடுறதே என்ன தெரியுமா? உணவை தேடி அலையிறது தான். எங்கே உணவு கிடைக்குதோ அங்கே போய் எடுத்து சாப்பிட்றது, அதான் திருடுறது. எங்கே திருடுறதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது ஒன்றும் கிடையாது. திருடுறதுன்னா அது ஒரு உணவை தேடி அலைவது. எங்கே உணவு கிடைக்கிறதோ
அங்கே போய் அதை எடுத்து சாப்பிடுவது. ஆனால் அது இன்னொருத்தருக்கு நிலமாக இருக்கும். அதான் திருட்டு. அதனால் அந்த வகையில் உணவை தேடி அலையும் போது ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதியில் உணவு கிடைக்குது, அங்கே போய் சாப்பிட்லான்னு அங்கே போகும்போது அங்கே ஒரு கூட்டம் வாழ்ந்துகிட்டு இருக்கும். அங்கே ஒரு கூட்டம் அங்கே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அவங்க விட மாட்டாங்க. எங்கள் இடத்துக்கு ஏன் வரீங்க அப்படின்ட்டு விட மாட்டாங்க. சண்டை வரும். அப்போ அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு, இப்போ அந்த பகுதிகளில் நல்ல உணவு கிடைக்குது, இப்போ அந்த பகுதிக்கு போனால் நல்லா சாப்பிட்லாம், ஆனால் அங்கே விட மாட்டேங்கிறாங்க. அங்கே ஒரு 10 பேர் இருந்துக்கிட்டு நம்மளை விட மாட்டேங்கிறாங்க. அப்போ அங்கே போகணுன்னா அந்த 10 பேரையும் அடித்து வீழ்த்தி கொலை பண்ணணும். அப்போ தான் அந்த பகுதிக்குள்ளே போய் நம்ம சாப்பிட முடியும், சாப்பிட்டு உயிர் வாழ முடியும். அப்படிங்கிற அந்த குழு சண்டைகள் வந்துடும். ஊருக்கு அந்த குழு சண்டைகள், ஒரு கூட்டத்துக்கு இன்னொரு கூட்டத்துக்கு இடையில் சண்டைகள் வந்து அடித்தே செத்தே போயிடுவாங்க. அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு செத்தே போயிடுவாங்க. அதனால் மனுஷங்க நேர்மையாக இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும். விவசாயம் பண்ணால் தான் நிலையாக ஒரு இடத்துல வசிக்க முடியும். மனுஷங்க நேர்மையாக இல்லைன்னா விவசாயமே பண்ண முடியாது. திருட்டு அதிகமாக இருந்துச்சுன்னு அப்புறம் நாடோடித்தனமாக வாழ ஆரம்பிச்சிடுவோம். நாடோடித்தனமாக வாழ ஆரம்பிச்சிட்டாக்கா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. போகும்போது என்ன ஆகும், ஒவ்வொரு இடத்துலையும் ஆட்கள் இருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ளே எங்கள் இடத்துக்குள்ளே நீங்கள் ஏன் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வரும். எங்கள் இடத்துக்குள்ளே உள்ள வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வரும். அடித்தடி சண்டை வரும். அடிச்சுக்கிட்டே மனுஷங்க செத்து போயிடுவாங்க. அப்போ இந்த வன்முறை பயம் இருக்குது பாருங்க, இந்த வன்முறை பெருகிடும். மனுஷங்க அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் இல்லாமல் வாழ்ந்தால் மனித வாழ்க்கையில் வன்முறை பெருகிவிடும். வன்முறை பெருகி மனுஷங்களுக்கு எதிரியாகி ஒருத்தர் அடித்து செத்து போயிடுவாங்க. இன்னொரு மிக முக்கிய காரணம் என்னென்னா, நோய்கள் உருவாகிடும். எப்போ பார்த்தாலும் மரண பயத்தோடைய அவமானத்தோடையும் நம்ம வாழ்கிறோம். அவமானங்கள் அதிகரித்து விடும். மனுஷங்க கட்டுப்பாடோடு வாழ்ந்தால் தான் மரியாதையோடு வாழ முடியும். இந்த அவமானம் இல்லாமல் வாழ முடியும். இப்போ கட்டுப்பாடே இல்லை, மனுஷங்க நேர்மையே இல்லை, திருடுறாங்க, அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்க, பாலியல் பலாத்காரம், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் நடக்கிற வன்முறைகள், இப்படி திருடுறது, கொள்ளையடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாசம் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவமானங்கள் அதிகரிச்சிடும். ஒரே அவமானமாக இருக்கும். உடல் அளவில் வலியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உடல் அளவில் மென்மையானவர்களை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பெண்களை ஆண்களை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பெண்களுக்கு மரியாதைங்கிறது சுத்தமாக இருக்காது. பிற உயிரினங்களைப் போல் வாழ்ந்தால் மனுஷ வாழ்க்கையில் என்ன ஆகும் அப்படின்னா, பிற உயிரினங்கள்லாம் மரியாதையோடு வாழுது, நாம் அப்படி வாழ முடியாதா? நமக்கு தான் மனம் என்னும் நோயால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் பிற உயிரினங்களில் பெண் உயிரினத்துக்கு மரியாதை இருக்கலாம். ஆனால் அவைகளுக்கு மனம் என்னும் நோய் இல்லை. அப்போ பிற உயிரினங்களை போல் மனுஷங்களும் வாழ்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, பெண்களுக்கெல்லாம் மரியாதையே இல்லாமல் போயிடும். யாருக்கு உடல் வலிமை அதிகமாக இருக்கோ அவங்க தான் வல்லவர்கள். அந்த வகையில் பெண்கள் உடல் அளவில் மென்மையானவர்களாக இருக்காங்க. அப்போ அது பெண்களை அடக்கி ஆளுவதற்கு ஆண்களுக்கு வசதியாக போயிடும். இப்போ கற்பழிப்பெல்லாம் அதானே, கற்பழிப்பு எதுக்காக? பெண்கள் அவங்க உடல் அளவில் மெலியவர்கள், அதனால் பெண்களை பலவந்தப்படுத்தி கற்பழிக்கிறாங்க. இப்போ ஆனால் ஒரு கட்டுப்பாடாக வாழும்போது தான் பெண்கள்கிட்ட பணிவாக நடப்பாங்க. ஒரு கட்டுப்பாடாக வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும், மனுஷங்க இப்படித்தான் வாழணும், இப்படி வாழ்ந்தால்தான் கட்டுப்பாடாக இருப்பார்கள். மனம் என்னும் நோயால் பாதிக்கப்பட்ட மனுஷங்களால் பிற உயிரினங்களைப் போல வாழ முடியாது. பிற உயிரினங்களைப் போல இயற்கையை எதிர்கொள்ள முடியாது. குளிர் தட்பவெப்பத்தெல்லாம் எதிர்கொள்ள முடியாது. நிர்வாணமாக வாழ முடியாது. அது மாதிரி விவசாயம் பண்ண முடியாது. இல்லை, பிற உயிரினங்களைப் போல வாழ முடியாது. நாடோடித்தனமாக வாழ முடியாது. பிற உயிரினங்கள் நாடோடித்தனமாக வாழ்ந்தாலும் அவைகளுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஆனால் நம்மளால் நாடோடித்தனமாக வாழ்ந்தால் நம்மளால் கட்டுப்பாடாக வாழ முடியாது. நமக்கு மரண பயம் வந்துடும். அவமானங்கள் அதிகரிச்சிடும். வன்முறைகள் அதிகரிக்கும் போது அவமானம் அதிகரிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, வன்முறை போய் அதுவே நோயை உருவாக்கிடும். ஒருத்தர் எப்போது அவமானப்பட்டுக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு நோய் வருமா வராதா? வந்துடும். அது மாதிரி கண்ட உணவுகளையும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. மனுஷங்களுக்கு உணவு கட்டுப்பாடு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், மாமிசம் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஏங்க சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கட்டுப்பாடு. அப்போ மனுஷங்கிட்ட கட்டுப்பாடுகளே இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கண்ட உணவையும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. மாமிசம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, மீன் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, முட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சு நோயை வரவழைச்சிப்பாங்க. அப்புறம் இந்த அவமானங்கள், ஒருத்தர் அவமானப்படுத்திக்கிறது, வன்முறைகள் அதிகரிக்கும் போது அதுவும் நோய்களுக்கு காரணம். கோபம், நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிற அந்த கோபம் வன்முறைகளுக்கு காரணமாக இருக்கிறது. அந்த கோபம், பழி உணர்ச்சி,
பழி உணர்ச்சியில் தூக்கம் வராது, நிம்மதி, உடல் நலன் கெட்டு போயிடும், கோபம் தலைக்கேறி நம்ம உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போயிடும், நோய் வந்துடும். அந்த வன்முறை உணர்ச்சி என்பது நோய்களை, மனித வாழ்க்கையே வன்முறை ஆகிடும். மனுஷங்க ஒரு கட்டுப்பாடாக குடும்பம், திருமணம், ஒழுக்கம், நேர்மை அப்படின்னு ஒரு கட்டுப்பாடாக வாழவில்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னா, மனித வாழ்க்கையில் வன்முறையும் அவமானங்களும் பெருகி நோய்கள் வந்துவிடும். பெரியவங்க சின்னவங்க இதெல்லாம் இல்லை, இன்றைக்கி கண்ட உணவுகளையும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது மனித வாழ்க்கையில் வன்முறை பெருகிவிட்டால், அவமானங்கள் பெருகிவிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, நேர்மை தவறி விடுவார், ஒழுக்கம் இல்லாமல் போயிடும், உணவில் ஒழுக்கம் இல்லாமல் போயிடும், உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் போயிடும், எந்த விதத்துலையும் கட்டுப்பாடு இருக்காது. கிடைச்சதை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. கிடைச்சதை அப்படி தான் இன்றைக்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க பாருங்கள் மாமிசம் சாப்பிட்டுட்ருக்காங்கள. மனித வாழ்க்கை கெட்டு போய்விட்டது என்பதற்கான விதிமுறை தான், என்பதற்கான அறிகுறி தான். கட்டுப்பாடு இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி தான் ஆகும். இந்த மாதிரி மாமிசம் சாப்பிட்றோம், மீன் சாப்பிட்றோம், அப்புறம் நோயினால் பல கோடி பேர் ஒவ்வொரு வருஷமும் சாப்பிட்றாங்க. இப்படியே மனுஷங்க செத்து போயிடும், அழிவை நோக்கி போயிட்டுருக்காங்க. அதனால் ஏன் கட்டுப்பாடாக இருக்கணும், ஏன் ஒழுக்கமாக இருக்கணும், எதற்காக நேர்மையாக இருக்கணும், எதற்காக திருமணம் செய்து கொள்ள வேண்டும், காதல் உறவை ஏன் பதிவு செய்ய வேண்டும், குடும்பமாக ஏன் வாழ வேண்டும்? அப்போ தான் வன்முறைகளை தவிர்க்க முடியும். இல்லைன்னா யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. பாலியல் வன்முறைகளும் அதிகரித்து விடும், பிற வன்முறைகளையும் அதிகரித்து விடும். வறுமை என்பது அது ஒரு வன்முறை, அதுவும் அதிகரித்து விடும். யாரும் விவசாயம் பண்ண முடியாது, நேர்மையாக இல்லைன்னா யாரும் விவசாயமே பண்ண முடியாது. திருட்டு அதிகரிச்சிடும், அப்புறம் விவசாயம் பண்ண முடியாது. அப்புறம் நாடோடியாக உணவை தேடி விவசாயம் பண்ணுறதுக்கு நமக்கு நம்பிக்கை எல்லாம் போய் நாடோடி திடமாக உணவை தேடி அலைய ஆரம்பிச்சிரும். அப்படி அலையும் போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில சண்டை வர ஆரம்பிச்சிரும். நீ போகிறப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கீங்க எல்லாருமே, அப்போது இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கேயே ஒரு கூட்டம் இருக்கும், அவங்களுக்கு இடையில சண்டை வர ஆரம்பிச்சிரும். அப்போ ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே செத்தே போயிடுவாங்க. அப்போ மனித வாழ்க்கை முறைன்னு நம்ம ஒரு விதிமுறையை உருவாக்கி வாழ்கிறோம்ல, இப்படி வாழலைன்னா நம்ம செத்து போயிடுவோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழவில்லை என்றால் நாம் இறந்து போய்விடுவோம், மனித இனமே அழிந்து போய்விடும். அந்த பயம்தான், அந்த நெருக்கடி தான், அந்த கட்டாயம்தான் மனுஷங்க எப்படி வாழணும் அப்படின்னு ஒரு விதிமுறையை உருவாக்குவதற்கு, விதிமுறைகளை தேடி மனுஷங்க அலைவதற்கு காரணம். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏன் நம்ம இப்படி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம்? அப்போ தான் மனுஷ இனத்தையே பாதுகாக்க முடியும். இப்போ நம்ம ஒரு விதிமுறையை கண்டுபிடிக்கிறோம், மனித இனத்தை பாதுகாப்பதற்கான விதிமுறை. இப்போ ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிக்கிறாங்களே, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். இதெல்லாம் எதுக்குன்னா, தன்னை பாதுகாப்பதன் மூலமாக இந்த மனித இனத்தையே பாதுகாக்கிறோம். இப்போ நான் சொல்கிறேன், இது மனித உணவுகள் பால், முட்டை, மாமிசம், மீன் இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது, தானியம் என்பது மனித உணவுகள் கிடையாது அப்படின்னு நான் ஏன் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, இந்த மனித இனத்தை பாதுகாப்பதற்காக, என்னை பாதுகாப்பதற்காக, அப்புறம் இந்த மனித இனத்தை பாதுகாப்பதற்காக. பாருங்க, அதுக்காக தான் அந்த அக்கறையின் பேரில் தான் நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த மனித இனத்தை பாதுகாக்க வேண்டும், என்னையும் பாதுகாக்கணும். என்னை பாதுகாப்பதன் மூலமாக எனக்கு தேவைப்படுகிற உண்மைகளை நான் இந்த உலகத்திற்கு கொடுக்குறேன். அப்போ அதுக்காக தான் அந்த உண்மைகளை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இந்த கண்டுபிடிப்பு நான் தான் கண்டுபிடிச்சிட்ருக்கேன்னா, அப்போ நான் இன்றைக்கி ஒரு உலகத்தை உருவாக்கி வடிவமைச்சு வச்சுருக்கேன். மனுஷங்களுடைய வாழ்விடம் இப்படி தான் இருக்கணும், இப்படித்தான் அவர்கள் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு விதிமுறைகளோடு ஒரு உலகத்தை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன், ஒரு வடிவமைத்து வைத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா, அந்த மனித இனத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என் மூலமாக ஒரு முயற்சி. இறுதி அறிக்கை, இந்த மனுஷங்க இதனால் வரைக்கும் என்ன நோக்கத்துக்காக வந்தாங்க? இந்த மனித இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தை வைத்து தான் பயணித்து வந்தார்கள். அப்போது அவருடைய முயற்சியின் விளைவாக நான் ஒரு இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். நான் அந்த மனுஷங்க இதனால் வரைக்கும் செய்த முயற்சியோட பலனாக நான் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். இதுதான் வாழ்விடம், இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் கலைகள், இப்படித்தான் பாட வேண்டும், இப்படித்தான் ஆட வேண்டும், இப்படித்தான் கவிதை எழுத வேண்டும், இப்படித்தான் கதைகள் சொல்ல வேண்டும், இப்படித்தான் விளையாட வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். இப்படிப்பட்ட வாழ்விடங்களில் தான் வசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். மனுஷங்களோட ஒட்டுமொத்த முயற்சியின் முடிவு இது. இதுநாள் வரைக்கும் ஒரு சில லட்சம் வருஷங்களாக மனுஷங்க கடந்து வந்திருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணி அவங்களுடைய நோக்கம் எல்லாமே அதுதான், எப்படி வாழ வேண்டும், மனித இனத்தை பாதுகாக்க வேண்டும், மனித இனம் அழிந்து போயிடக்கூடாது. அதற்காக அவங்க கட்டுப்பாடு, வாழ்க்கை,
குடும்பமாக வாழ்ந்து நேர்மை ஒழுக்கம் இதில் இப்படி விதிமுறைகளை உருவாக்கி விதிமுறைகளை கண்டுபிடிச்சி பல்வேறு அனுபவங்களை கண்டுபிடிச்சி கடந்து வந்து இதுதான் முடிவுன்னு நான் ஒரு ரிப்போர்ட்டு உங்கள் முன்னாடி வச்சுட்டேன். என்னுடைய ரிப்போர்ட்டு தான் இப்போ கேட்டுட்ருக்கீங்க. நான் சொல்கிறது இறுதி அறிக்கையை நான் சமர்ப்பிக்கிறேன். இனிமேல் நாம் என்ன செய்யணும் நாம் அப்படின்னா புதிய உலகத்தை உருவாக்கணும். எனது வடிவமைப்பின்படி நீங்கள் புதிய உலகை உருவாக்க வேண்டும். அப்போது அதில் நீங்கள் அலட்சியப்படுத்தினீங்கன்னா இத்தனை லட்ச வருஷங்களாக சில லட்சம் 2 வருஷம் இருக்கும் மனுஷங்க இந்த குரங்குல விலங்குகளாக வாழ்ந்து மனமெனும் நோய் ஏற்பட்டு மனித உயிராக மாறிய இன்றைய காலம் வரைக்கும் ஒரு 2 லட்சம் வருஷம்தான் இருக்கும். அதிகம் இருக்காது, ரொம்பலாம் இருக்காது. ஏன்னா நம்ம நோயோடு கடந்து வருகிறோம். ரொம்ப நோய்களோடு நம்மளால் ரொம்ப வருஷம்லாம் நம்ம ரொம்ப கடந்து வந்திருக்க முடியாது. அதனால் 2 லட்சம் வருஷம். அப்போ 2 லட்சம் வருஷமாக பல ஆயிரம் கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துருப்பாங்க. இன்றைக்கி 800 கோடி பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிறந்தவங்க இறந்தவங்க மொத்தம் கணக்கெடுத்து பாருங்கள், பல ஆயிரம் கோடி லட்சம் கோடி கூட இருக்கலாம். அப்போது அவ்வளோ பேருடைய நோக்கமும் எது? மனித இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது தான். அத்தனை பேருடைய லட்சியமும் மனித இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் அவங்க ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியின் விளைவாக இறுதி அறிக்கையை நான் சமர்ப்பிக்கிறேன். ஒரு கண்டுபிடிப்பை உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். மனுஷங்க இந்த இடத்துல தான் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படிப்பட்ட வாழ்விடத்தில் இப்படிப்பட்ட வசிப்பிடத்தில் தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்விடம் அப்படின்னு நான் ஒரு இறுதி அறிக்கையை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். அப்போ பாருங்கள், அந்த இறுதி அறிக்கைங்கிறது பல லட்சம் மனுஷங்களோட கனவுகள், சில லட்சம் ஆண்டுகால கனவுகள். அது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது. நான் கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்பு அந்த அளவுக்கு ஒரு உயரிய முக்கியத்துவம், இதுக்கு மேலே எந்த ஒரு கண்டுபிடிப்பும் கிடையாது என்கிற அளவுக்கும் ஒரு உச்சகட்ட கண்டுபிடிப்பு அப்படின்னா அது இதுதான். எளிமையானது, ஆனால் ரொம்பவும் ஆற்றல் நிறைந்த கண்டுபிடிப்பு. இதற்கு இணை எதுவுமே கிடையாது, இனிமேலும் கிடையாது, இதுவரைக்கும் கிடையாது, இனிமேலும் கிடையாது. இந்த கண்டுபிடிப்பு நான் கண்டுபிடித்த இந்த கண்டுபிடிப்புக்கு இணையாக இதுவரைக்கும் கிடையாது, இனிமேலும் கிடையாது.